முன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் அவருடைய ஒரே பிரான குமாரரும் நம்முடைய அருமை நேசருமா இருக்கிற கர்த்தராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய விலையேறு பெற்ற அன்பின் நாமத்தினாலும் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த ஒரு நாட்களிலே நாம் வணங்குகிற கடவுள் நமக்கு மட்டுமாய் ஒரு நாளை கூட நமக்கு நீட்டித்து தந்து கேட்ட சத்தியத்தின்படியாய் நாம் எந்த அளவுக்கு நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கோம் என்றும் எந்த அளவுக்கு அவருடைய குமாருடைய சாயல் கோப்பாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்பதற்காக மீண்டும் ஒரு நாளை நமக்கு தந்ததற்காக நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த வேளையில் நாம் எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அநேக நாட்களுக்கு பிற்பாடு தஞ்சாவூர் கன்வென்ஷனுக்கு பிறகு இப்போ உங்களை பார்க்கலாம். பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்க. கொஞ்சம் பனி தான் படாத பாடுபடுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதனால தான் எனக்கு தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. சரி, பாடத்து நேராக கடந்து போகலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு இடர்களை மேற்கொள்ளுதல் அப்படிங்கிறதான ஒரு பாடத்தின் தலைப்பு. இடரல்களை மேற்கொள்ளுதல் அப்படிங்கிறதான ஒரு பாடம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப எந்த மாதிரியான தியானம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் அவருடைய திட்டத்தில என்ன நோக்கத்திற்காக சில காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை சரியானபடி நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் அதை தியானிக்கிறோம்ங்கிறதுக்கான முழு விஷயமும் என்ன பண்ணும் பொருந்தும். அதுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒருவர் சொல்லி கேட்டு நாம தெரிந்து கொள்வதையும் அவருடைய வேதத்துல இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்கறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு உபதேசமாக கூட அது காணப்படும் அப்படிங்கிறத குறித்து பார்க்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே தேவன் எழுதியிருக்கிற மறைத்து வைத்திருக்கிற சத்தியங்கள் எல்லாத்தையுமே அதனுடைய ஆழங்கள் அதன் அர்த்தங்கள் தெரிந்து நாம் படித்தோம்னு சொன்னால் அது நன்மையா இருந்தாலும் கூட நன்மை அல்லாத விஷயமா இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் நாம் அதை தேவனுடைய திட்டத்தோடு பொருத்தி பார்க்கும்போது அது நன்மை உள்ளதாக நமக்கு காணப்படும். அன்புக்கிற சகோதரர்களே, அப்போ நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறதா இந்த ஒரு பாடம் இடர்களை மேற்கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசிட்டு ஒரு வார்த்தை. இது எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இருக்கு. கர்த்தர் இயேசு அநேக விதங்களில் அன்னைக்கு ஊழியம் செஞ்சிருந்தார் இல்லையா? 3 வருடங்கள் ஊழியங்கள் பண்ணியிருந்தார். அந்த 3.5 வருடங்கள் ஊழியங்களிலையும் அவர் ஒவ்வொரு கோணங்களில் ஊழியம் பண்ணார், ஒவ்வொரு விதத்தில் ஊழியம் பண்ணார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊமைகள் அடிப்படையில் பேசி சில ஊழியங்கள் பண்ணார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிலவும் பொருள் பேசி சில ஊழியங்கள் பண்ணார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசன அடிப்படையும் கூட பேசினார். இன்னொன்று டைரக்டாக பேசினார் சில விஷயங்களை. அப்போ இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் அவர் எந்த விதமான மெத்தடில் பேசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 70% அது புரிந்து கொள்ளும்படியாகவே அவர் கர்த்தர் இயேசு பேசிட்டார். அப்போ அந்த 30% என்ன நமக்கு புரியல அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். 70% புரியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பிள்ளைகள் பரலோகராஜ்யத்தில் எவன் பெரியவன் அப்படி கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, சிறு பிள்ளை போல ஒருத்தர் எவன் தாழ்த்தலையோ அவன் எங்க வர முடியாது, ராஜ்யத்துக்கு போக முடியாது. அது நம்ம புரியுது இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா இடர்களை பத்தி பேசுறாரு. சிறு குழந்தைகளை பத்தி பேசிட்டு 2வது இடர்கள் அப்படி இடர்கள் ஏற்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த நிலையை அது தடுமாற்றத்துக்குள்ள கொண்டு போற சூழலை பேசுறாரு. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ஸ்டேஜ் என்ன பண்றாருன்னா இடர்களை ஏற்படுத்துறவர்களுக்கு ஐயோ. 2வது என்ன பண்ணா இந்த ஆளை என்ன பண்ணு சொல்றாருன்னா எந்திரக்கல்ல கட்டி கடலை கொண்டு அமர்த்திடணும் அப்படிங்கிறது. இப்ப நேரடியாக ஒரு ஆளை எந்திர கொண்டு கடலை அமுத்த முடியுமா? அப்ப இதெல்லாம் புரியாத விஷயம். அப்ப 2வது என்ன பாத்தீங்கன்னா இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோன்னு ஒரு வார்த்தை கூட அதில் வருது. அப்ப இது எல்லாத்தையும் நாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க வேண்டும். நண்பு கிறிஸ்தவ சொல்லி எனவே பாத்தீங்கன்னா ஒரு 70% கர்த்தர் இயேசு புரியும்படியாக இந்த மத்திய 18ஆம் அதிகாரத்தை பேசியிருக்கிறாரு. 2வது பாத்தீங்கன்னா அவர் யார்கிட்ட பேசினார் அப்படிங்கிறத குறித்து பார்க்கணும். யார்கிட்ட பேசினாரு? சீசல்கிட்ட பேசினாரு. சீசல்கிட்ட பேசினா யார்கிட்ட பேசின மாதிரி? நேரடியா நம்மள்கிட்ட பேசுறது மாதிரி. அன்னைக்கு அவங்க 12 பேர்கிட்ட பேசினார்னா இன்னைக்கு நம்மள்கிட்டே பேசுன மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்ப இந்த இடர்கள் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு கர்த்தர் இயேசு சீசல்கிட்ட பேசினாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு அந்த ஊழியம் பண்ண 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு பொதுவா அவரு சில ஜனங்கள் எல்லா ஜனங்களோடையும் கலந்து ஊழியம் பண்ணார். அந்த 3வது வருஷத்துல ஜனங்களோடையும் சீசர்களோடையும் மற்றும் வேதபார பரிசேயர்களுடைய அதோட பார்வைகள் கடினமான பேச்சுகளுக்கு எல்லாம் ஆளாகி அந்த ஊழியத்தை செஞ்சார் அந்த நேரத்தில். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா இந்த மறுரூப மலை காட்சிகள் வருது பாருங்க.
மறுரூபமலை காட்சிகள் விடுத்தீங்களா? அந்த மறுரூப காட்சி மலைக்கு பிறகு கர்த்தர் இயேசு அந்த அற்புதங்கள் செய்யறதாகட்டும், மற்ற ஜனங்களோட தொடர்பு வைக்கிறது எல்லாமே கம்மி பண்றாரு. அதிகமா யார் கூட தான் இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சீசர்களோட இருக்கிற நேரத்தை வந்து அவர் அதிகமா செலவு பண்றாரு. வாசிக்கலாம், ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 1. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். ஆமா, இதுல பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசுகிட்டயே வந்து அவங்க கேட்கறாங்க, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான்னு வந்து கேட்கறாங்க. அது வந்து மத்தேயு நமக்கு அடையாளப்படுத்துற விஷயம் வந்து. ரெண்டாம் மார்க்ல பார்க்கும்போது மார்க்கு 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார். இது கூட பாத்தீங்கன்னா அவரிடத்தில் வந்து தனித்து கேட்டார்கள் அப்படிங்கறத குறித்து பார்க்கிறோம். நெக்ஸ்ட் லூக்கா இதை வச்சு எப்படி பதிவு பண்றாரு அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது லூக்கா 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியமாகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. பாத்தீங்கன்னா சீசர்கள்ட்ட வந்து தனித்து பேசின விஷயங்கள் தான் அது எல்லாமே பார்க்கிறோம். எனவே கர்த்தர் இயேசு அன்னைக்கு ஊழியம் பண்ணையில வந்து 2 வகையில ஒன்று சொன்னோம் அன்னைக்கு மேல இல்லையா. ஒன்னு வந்து பொதுவான முறையில் ஊழியம் பண்றது, இன்னொன்னு வந்து அந்த அடையாள அற்புதங்கள் அதிகமா செய்யறாரு, அடிக்கடி செய்யறாரு அந்த விஷயம். ரெண்டாவது அந்த மறுரூப காட்சிக்கு போற மலை, அந்த காட்சிக்கு போற என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அடையாள அற்புதங்கள்லாம் கொஞ்சம் குறைவா பண்ணி அதிக நேரங்களையும் அதிக பிரசங்களையும் யார் கூட தான் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சீசர்கள் கூட தான் பண்றாரு அப்படிங்கிறத குறித்து பார்க்கறான்னு சொல்லல. எனவே இந்த ஒரு அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம், இந்த 18ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு சீசர்களிடையே நேரடியா பேசின விஷயம் இது. மற்றவங்களுக்கு யாருக்குமே என்ன செய்யாது, இது பொருந்தவே செய்யாது, புரியவும் செய்யாது மற்றவங்களுக்கு. பாத்தீங்கன்னா அப்ப இப்ப படிச்சு பார்க்கலாம் நமக்கு இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் கூட வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். ஆமா, பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கர்த்தர் இயேசுட்ட வந்து யார் கேக்குறா? சீஷர்கள்ட்ட. அது எங்க? அங்க மேலையா? இங்க 12 பேர்ல யார் பெரிய ஆள் இல்லையா? இங்க 12 பேர்ல யார் பெரிய ஆளா இருப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரெண்டாம் மார்க்ல சொல்லி பார்க்கும்போது பார்த்து நம்ம வாசிச்சதான் இது இல்ல வாசிக்கல. மார்க் 9:33 படிங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் கப்பர்நகமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். ஆமா, பாத்தீங்கன்னா சீசர்கள் அன்னை வந்து ஏசுட்டு கேட்டோம்னா அவங்க என்ன பண்றாரு, அநேக விஷயங்களை பத்தி பேசுற வாய்ப்பு இருக்கு இல்லையா. அநேக விஷயங்களை பத்தி பேசுவாங்க. ஆனா கரெக்டா கதை ஏசு கேட்கிறாரு, நீங்க வழியில எதை குறிச்சு பேசிட்டு வந்தீங்கன்னு கேட்கிறாரு. என்ன விஷயங்கள்லாம் பேசுற வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்ய போறதா இருந்தா அங்க உள்ள சௌகரியங்கள் எப்படி இருக்கும், நமக்கு இந்த செலவு பற்றாக்குறைகள் எப்படி இருக்கும். இப்ப யோவான் இருக்கிறாரு, யோவான் எப்படி இருக்கிறாரு? சின்ன வயதா இருக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருப்பாங்க, நீ சின்ன வயதுல எப்படி இருக்கிறியா, திருமணமாக எப்படி இருந்துருவியா, அல்லது தெரியும் கல்யாணம் பண்ணுவியா, அல்லது பேதருடைய மாமியார் சுகவீனமா இருக்கிறாங்க, உங்க மாமியார் சுகவீனம் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கரெக்டா விஷயத்தை கேட்கிறாரு, நீங்க வழியில என்ன பேசிட்டு வந்தீங்க? பேசிட்டு வரல, தர்க்கம் பண்ணாங்க. அதான் முக்கியமான பாயிண்ட். அது பேசிட்டு வந்தா கூட அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு. இந்த மைக்கை மாத்திருங்க, அந்த நல்லா இருக்கு. இதுவும் சவுண்ட் கம்மி பண்ணி என்ன பண்ணிருக்காருன்னா தர்க்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. தர்க்கம் பண்ணிட்டு வர்றதுன்னு சொன்னா அங்க யோசிச்சு பாருங்க, அந்த தர்க்கத்துல என்ன இருக்கும். இப்ப சாதா ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரி ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு வந்தாலும் எப்படி இருக்கும்? முகத்துல அந்த சிரிப்பை பார்க்க முடியுமா? நமக்கு பார்க்கவே முடியாது. அந்த மனசுல கசப்பு போறது வரைக்கும் சிரிப்பு பார்க்க முடியாது. அப்ப அன்னைக்கு அந்த சீசன்ல இருந்தது கூட எப்படிதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அன்புங்கிற வாசனை அந்த இடத்துல இருந்திருக்காது. அதனால கர்த்தர் இயேசு கரெக்டா கேட்ச் பண்ணி அதை காமிக்கிறாரு, நீங்க வழியில எதை குறிச்சு தர்க்கம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா சீசர்களுக்கு அந்த நேரத்துல வந்து அது தேவையில்லாத விஷயம். அது அவங்க என்ன நோக்கத்திற்கு அழைக்கப்பட்டாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றதுக்கு தான் அவங்களை அழைச்சிருக்கிறார். எனவே அதை விட்டுக்கிட்டு இவங்க வேற விஷயங்கள்லாம் தலை போடுறது வந்து கர்த்தர் இயேசு அந்த இடர்கள் அந்த விஷயத்தை மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் கேட்கும் என்ன பாத்தீங்கன்னா யாரு கேட்கிறாரோ அவருக்கு பிரச்சனை இல்லை, யார்கிட்ட கேட்கறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப ராஜா பத்தி கேட்கிறேன்,
ராஜபர்ட்ட இப்போ ராஜபர் அவங்க 2 பேர் இருக்கிறோம் வச்சுங்களா. நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், பிரதர் நம்ம எங்கள் 2 பேரில் யார் பெரியவர்னு சொல்லி நம்ம சின்னப்பா பிரதர் நான் கேட்குறேன். எங்கள் 2 பேரில் யார் பெரியவர் நான் சின்னப்பா பிரதர்கிட்ட கேட்குறேன். சின்னப்பா பிரதருக்கு எப்படி இருக்கும்? என்ன ஏன் கேட்கல? அவங்க 2 தான் பெரியாளா? இடர்கள் வருமா இல்லையா? அப்போ கரெக்டாக கேட்குறாரு. அந்த இடர்களாங்கிற விஷயத்த வந்து குறிச்சிட்டு கேட்குறாரு. நீங்கள் வேலையாக தான் எதை குறித்து தர்க்கம் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த இடர்கள் அப்படிங்கிற குறித்து பார்க்கலாம். கர்த்தர் இயேசு ஏன் அந்த இடர்களை பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ஒரு 18ஆம் அதிகாரத்தை பேசினார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பின்னால் கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடர்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குறித்து மீனிங் ஏதாவது நம்ம கண்டுபிடிக்க முடியுதா? இடர்கள் என்றால் என்ன? தவறு, இடைஞ்சல். ஒரு ஆளுக்கு இடைஞ்சல் பண்றது. இங்கிலீஷ்ல வந்து ஸ்டம்பிளிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பதிவாயிருக்கிறது. பாத்தீங்கன்னா இந்த இடர்கள் அப்படிங்கிறதுக்கு கரெக்டா மேட்சிங்கா ஒரு பொருந்துற மாதிரி விஷயத்த ஒரு சம்பவத்து ஒரு நடைமுறையில விஷயத்தை சொல்லலாம். பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்ல அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. கடகடன்னு நல்ல பிடி பீரியட்ல ஓடிட்டு இருப்பாங்க, ஜாலியா ஓடிட்டு இருப்பாங்க. இந்த கால் 2 இப்படி ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கிற காலை வந்து இப்போ வலது காலை வந்து இப்படி ஒரு ஆள் தட்டி விட்டாருன்னு வச்சுக்காங்களேன், ஓடிட்டு இருக்கிற வந்து டக்குன்னு தட்டிக்களை வந்துருவார். அந்த ஓடுற இந்த விழுகா பாருங்க, அதுக்கு கரெக்டா மேட்ச் பண்ணலாம்னா இந்த இதுதான் இடரல் அப்படிங்கிறத குறித்து நம்ம சரியாவே நம்ம சொல்ல அனுப்புகிற சொல்லி. எனவே கர்த்தர் இயேசு அன்னைக்கு அது யார்கிட்ட அந்த இடரல் அப்படிங்கிறத குறித்து சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியர். அப்போ என்னிடத்தில் விசுவாசமா இருக்க இந்த சிறியர் நம்ம இடரலை குறிச்சா பாக்குறேன். அந்த இடரல்ங்கிற விஷயம் வந்து அந்த ஒரு ஆள் காலை தட்டி விடுறது அப்படிங்கிறத குறித்து நான் பார்க்குறேன் அனுப்புகிற சொல்ல. பாத்தீங்கன்னா இன்னொன்று பாத்தீங்கன்னா இவர் பேசுனது வந்து நம்ம வந்து நான் இப்ப சொன்ன வந்து நேரடியான இருக்கு இடர்கள். கர்த்தர் இயேசு நேரடியான இடர்களை சொன்னாரா? ஆவிக்குரிய ரீதியில் உள்ள இடரை சொல்றாரு. அவர் மனசுக்குள்ள ஒரு சகோதரன் வந்து பாதிக்கப்படுறது இந்த விஷயங்களை பார்த்து அவர் இடற விஷயத்தை வச்சு தான் கர்த்தர் இயேசு பேசினாரு அப்படிங்கிறத குறித்து பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா சீசர்கள் வந்து அண்ணன் இந்த ஓட்டத்துக்கு வந்து இது ஏன் என்ன எதனால இப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஓட்டத்துக்கு அவங்க இடையூறாகவும் அவங்க பலியின் ஜீவியத்துக்கு ஒரு தடை ஏற்படக்கூடிய விஷயமாக தான் காணப்பட்டது அன்பு. எனவே அன்னைக்கு அநேக குறைகள் அவங்கள்ட்ட இருந்தது சீசல்கிட்ட இல்லையா? அவங்க பார்வையில் ஆகட்டும், அவங்க பேச்சில் ஆகட்டும், அநேக குறைகள் அவர் பார்த்திருப்பாரு. எல்லாவற்றையும் குறிப்பிட்டு சுட்டி காட்டி எதுவுமே காமிக்காம அந்த விஷயத்த மட்டும் கரெக்டா எடுத்து காமிக்கிறார். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இது வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொன்னார் பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா அந்த 12 பேரையும் காப்பாற்றி கொண்டு போறவே நான் உங்களை மேல கொண்டு சேப்பன்னு யார்கிட்ட வாக்கு கொடுத்துருக்காரு இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன்ட வாக்கு கொடுத்துருக்காரு. அப்போ உன்னுடைய நாமத்தினாலே நான் காத்துக்கொண்டேன் அந்த வார்த்தை சொன்னார்னா, அப்போ ஒவ்வொரு அந்த வார்த்தையில அந்த கொஞ்சம் சின்ன விஷயங்கள் மாம்ச பிள்ளைகளை பண்றதை விட்டுலாம். ஆனா இவங்க ஆத்ம ஜீவத்திற்கே இடையூறான விஷயங்களை வந்து செய்யும் போது அதை என்ன பண்றாருன்னா கரெக்டா கேட்ச் பண்ணி குடிக்கிறார். அதனாலதான் நீங்க 12 பேர் இருக்கிறீங்க, இந்த 12 பேருக்குள்ள நீங்க ஒரு மனம் இல்லாம, அதாவது ஒரு ஒற்றுமை இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா இது சரியாகாது. உங்க ஆத்ம ஜீவத்துக்கு வந்து இடையூறாக தான் அது காணப்படும் அப்படிங்கிறத குறித்து சொல்றாரு அன்பு சகோதரர். இதுல வந்து இந்த ஒரு இடரல் அப்படிங்கிறத குறித்து சகோதரர் ரீபிரிண்ட்ஸ் 54:63 வந்து சகோதரர் சொல்லும்போது இதை வாசிங்க சார். ஆன்மீக ரீதியில் காயப்படுத்துவது, முரண்பாட்டின் விதைகளை விதைத்தல் மற்றும் கசப்பு தன்மையின் வேர்களை நடுதல் ஆகியவை தீய பலனை தரும். நம்ம சொன்ன மாதிரி இது வந்து நேரடியான தாக்குதல் கிடையாது, ஆன்மீக ரீதியில் காயப்படுத்துவது. வாசிங்க அடுத்தது. இறைவனின் சகோதரர்களே, ஒருவரை இடர்லடை செய்வது அன்பின் சட்டத்திற்கு எதிரான கடுமையான குற்றம் மட்டுமல்ல, மற்றவர்களை இடர்லடை செய்வதும் கூட அவர்கள் சகோதரர்களாகவும் விசுவாச குடும்ப உறுப்பினர்களாகவும் மாறுவதை தடுக்கிறது. எந்த விதத்திலும் கிறிஸ்துவின் தியாகத்தால் மூடப்படாத ஒரு பாவம். இப்படி எரிவு ஏற்படுத்துறது பாத்தீங்கன்னா சாதாரண விஷயங்களும் மன்னிக்கப்படும். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் அந்த விஷயம் வந்து இவருக்கு என்ன போகாது, செட் ஆகாது. அதான் அந்த வார்த்தை அப்படி வருது. எந்த விதத்திலும் கிறிஸ்துவின் தியாகத்தால் மூடப்படாத ஒரு பாவம், அவருடைய ரத்தத்தினால் எல்லா பாவம் மூடப்படும். ஒருவேளை அந்த இங்க வந்திருக்கிற அந்த சிறியருக்குள்ள ஒரு இடரல் ஏற்படுத்துற ஒருவருக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படாத ஒரு பாவமே காணப்படும். ஒளி மற்றும் அறிவுக்கு எதிரான பாவம், இவர்களின் முதன்மையானவர்கள் கடவுளுடைய மக்களுக்கே எதிரானவர்களா இருக்கும். இந்த மாதிரி இடர்கள் அதிகமா ஏற்படுத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சாத்தானுடைய கேட்டகரிக்கு வந்துருவாங்க. சாத்தான் என்ன லெவலில் இருக்கிறோம் அதே லெவலுக்கு தான் இங்கே வருவார் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறோம். அதனால கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்க 12 பேர் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை, இந்த உடன்பாடு, இந்த பகைமை எல்லாம் இருக்குன்னு சொன்னா நீங்க எப்படி பின்னால வந்து நீங்க ராஜ்யத்தை வந்து கட்டிக்காக்க முடியும் அப்படிங்கிறது அவரே ஒரு வசனம் பேசிக்கிறார். மத்தேயு 12:25 வாசிங்க. மத்தேயு 12:25
25 இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்பும், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. ஆமா, என்னைக்குமே அப்படிதான். அது வீட்டிலே ஆகட்டும், கம்பெனியிலே ஆகட்டும், ஏன் நாட்டுக்குள்ளே ஆகட்டும், இல்ல எந்த இதுமே வந்து ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம் அப்படிங்கிற விஷயம் ஒரு இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த இடம் வந்து மிகப்பெரியான ஒரு இந்த ஒரு கலவரத்தை ஏற்படுத்த மாதிரியான சூழல் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அன்பு சகோதரர்களே, பாத்தீங்கன்னா அதனாலதான் கர்த்தர் இயேசு இந்த இடர்களை பற்றி சரியா குட்டி காட்டி பேசுறாரு. அப்ப இந்த இடர்கள் செய்தா என்ன ஆகும், இதை செய்கிறவர் என்ன ஆவாரு, இதை எப்படி நம்ம மேற்கொள்றது, அதை வச்சுதான் சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். அன்பு சகோதரர்களே, இந்த இடர்கள் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த இடர்கள் யாருக்கு அவர் ஏற்படுத்துவார், அந்த இடர்கள் அப்படிங்கறது பார்க்கும்போது மத்தேயு 18 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18 அதிகாரம் 6 வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியர், அதாவது என்மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற இந்த சிறியருக்கு ஒரு இடர்கள் உண்டாக்குது. சிறியர் அப்படிங்கறத குறித்து பார்க்கும்போது யார் தான் அந்த சிறியர்? சிறுமந்தை, நமக்கு தெரிந்த வசனம் தான் இல்லையா? இன்னொரு மார்க்கில் எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியர் ஒருவனுக்கு அப்படிங்கிறது யார் அந்த சிறியர்னு பார்க்கும்போது நமக்கு தெரிந்த வசனம் தான். லூக்கா 12 அதிகாரம் 32 வசனத்துல, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க. ஒருவேளை அந்த சிறுமந்தை இடர்கள்படுத்த ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் அந்த ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கு, கட்டி காக்கிறதுக்கு, ஐக்கியத்தை ஏற்படுத்த அவரால் தகுதியே இல்லாதவரால் அந்த இடத்துல அவர் காணப்படுவார். என்ன சொல்றேன்னா, சிறுமந்தையா இருக்கிறவங்கள தான் ராஜ்யத்தை கொடுக்க உங்க பிதா பிரியமா இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து பார்க்கிறாங்க. சொல்லி இந்த சிறு பிள்ளைகளை, இந்த குழந்தைகளை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நிறைய இடங்கள்ல பேசிருக்காரு. நெக்ஸ்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் அப்படிங்கறது யாரு கரெக்டா சொல்லலாம் இப்ப இருக்கிறதுல. இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம எல்லாருமே பேப்டிசம் பண்ண வந்திருக்கிறோம். குழந்தைகள் சரியா யார சொல்லலாம்? பேசிக் கேட்டு பேப்டிசம் எடுக்கிறாங்க பாருங்க. பேசிக் கேட்டு முடிச்சுட்டு பேப்டிசம் எடுத்து இன்னைக்கு வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்கள வந்து கரெக்டா நமக்கு ஒரு 40%னா அவங்களுக்கு யாரோ 70% அவங்களுக்கு கொடுக்குறான். குழந்தைகள்னா அந்த ஒரு கரு குழந்தை தாய் வளருதுன்னா அந்த குழந்தை எப்படி அவங்க பாதுகாத்து கொள்ளணும், அதே மாதிரி தான் அந்த ஒரு பேப்டிசம் பண்ணி உள்ளவர் அந்த ஒரு ஆளை வந்து அந்த ஒரு சகோதரனை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத குறித்து சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மாதிரி குழந்தைகளை குறித்து சொல்ற வார்த்தையில வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1 வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், மாம்சத்துக்கு உரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இப்ப வந்து ஆவிக்குரியவர்கள் சொன்னாலே யாருதான்? சபை வாய்ப்புக்குள்ள வந்தவங்க தான். அவர் என்ன சொல்றாரு? மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல், மாம்சத்திலிருந்தும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்ன பேச முடியும். ஏன் அப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, ட்ரூத்துக்குள்ள வந்தோம் இன்னும் குழந்தைகளாவே இருக்கிறாங்க பாருங்க, சத்திய வளர்ச்சி இல்லாதவங்க, அவங்கள பத்தி பேசுறாரு. இன்னொரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 5 அதிகாரம் 21 வசனம். 1 யோவான் 5 அதிகாரம் 21 வசனம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். பாருங்க, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி. இப்போ ட்ரூத்துக்கு வந்து 15 வருஷம் 20 வருஷம் இருக்கிற ஒரு விக்கிரகம் மாதிரி இருக்க ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரியும் வணங்குறது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை புதுசா பேப்டிசம் இன்னைக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை அந்த பாபிலோட அந்த அமைப்புல போதகர் ஆகட்டும், ஃபாதர்ஸ் ஆகட்டும், அவங்கள பார்த்து பழகுனவர் என்ன பண்ணுவார், இங்க இருந்து பிரசங்கம் பண்றவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் ஹை லெவல் வச்சு பாக்குற வாய்ப்பு. அதனால என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்கிறார். இந்த மாதிரியான ஒரு ஆவிக்குரிய குழந்தைகளை வச்சுதான் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு வார்த்தையை பேசுறார். அன்பு சகோதரர்களே, எனவே நம்ம முன்பு சாதாரணமா நம்ம ஒவ்வொருடைய அந்த வந்த பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, பாபிலோன் வந்த பேக்ரவுண்ட் எல்லாமே சாதாரண விஷயமே யாருமே இங்க வரல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதைகளை கடந்து அந்த ஒரு பாதைகளை வந்திருக்கோம். கஷ்டப்பட்டு சில பாபிலோன் அமைப்பிலிருந்து பிரிஞ்சு உள்ள வந்திருப்போம். நம்மளை பார்த்தவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, இவ எப்படி கஷ்டப்படுறாங்க நான் பார்க்கணும். ஒரு நம்ம குடும்பங்களோட விட்டுருவாங்க, குடும்பங்கள் கூட நம்மள சரி எப்படி ஒரு இடத்துல நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அங்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எப்படியாவது இவன் வந்து அந்த ஆசீர்வாதமா இருக்க மாதிரி தெரிஞ்சிடவே கூடாது அப்படி நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற நம்ம நினைக்கும் போது நம்ம அந்த விஷயங்கள்ல வந்து கடந்து வர முடியும். ஏன்னா அந்த குழந்தைகளமா இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை கடந்து இடருவாங்களாம். வெளியே யாராவது நம்மளை வந்து இவங்க போன நல்லா இருக்கணும்,
நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் பண்ணா குடும்பத்துல நினைப்பாங்க. நம்ம இப்ப என்ன முன்பு இருந்ததை விட இப்போ நிறைய கேரக்டர் மாற்றங்கள் வந்திருக்கும். அவங்க குடும்பத்துல என்ன நினைப்பாங்க, முந்தி இருந்ததோடையும் இப்போ கொஞ்சம் நல்ல கேரக்டர்லாம் காமிக்கிறாங்க, நல்லா இருக்கட்டும். ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, பேர் சபை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க எப்படியாவது அவர் தட்டணும், ஆசீர்வாதம் இருக்க மாதிரி கண்ணுக்கு தெரியவே கூடாதுங்கிற விஷயத்தை வந்து அதிகமாக அவங்க ஊர்ஜிதப்படுத்தி பார்ப்பாங்க. எனக்கு பார்க்கணும் சொல்லி ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 4 இப்போ 2 எக்லிசியா இங்கே இருக்கு பாருங்க. இப்போ வேற 2 எக்லிசியா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். நான் ராஜாபதர் அவர் இருக்கிறோம். நான் வந்து ஒரு எக்லிசியா தனியாக பிரித்து போயிட்டேன். நான் ஒரு எக்லிசியா தனியாக பிரித்து போயிட்டு இன்னொரு எக்லிசியா ஃபார்ம் பண்ணுறேன். வெளியே போய் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த எக்லிசியா மூலம் இங்கே ராஜாபர் 2 எக்லிசியா நான் கைப்பற்றினா என்ன ஆகும், ராஜாபர் என்ன ஆவார், அவர் நிலைமை யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இந்த மாதிரியான சூழல் அதிகமாக நடக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக, அதாவது ஒரு எப்படியாவது முன்னுக்கு வருவாருன்னா அவர் எத்தனை பேருக்கு தள்ளிட்டு கீழே வந்திருப்பார், மேலே வந்திருப்பார் அவர். அப்போ அந்த கீழே உள்ள தள்ளவங்க அவங்க நிலைமையில எப்படி இருக்கும். ஒருவேளை அவர் நம்ம இப்போ யோசிச்சு பேசினது மாதிரி சிறு குழந்தைகள் மாதிரி இருக்கிற ட்ரூத்துக்குள்ள வந்தவங்க வந்து அவங்க மனசு எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் விட்டு சொந்தத்தையும் விட்டு எல்லாவற்றையும் வந்து ட்ரூத் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்தேனே, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத குறித்து எங்க மாட்டார். அப்போ எல்லாவற்றையும் நாம் சிந்தனையில் வைத்து இந்த ஒரு பாதை நாம் கடந்து போவதற்கு இந்த அனுபவங்கள் பேச வரவங்கள் எல்லாவற்றையுமே நாம் கடக்க தான் செய்யணும். அதுக்கு ஏன் அந்த இடங்களை மேற்கொள்ற விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏற்றவான ஆகாரங்களை உண்மையான ட்ரூத் நம்ம கற்றுக்கொண்டோம்னா இதுலேருந்து நம்ம மேற்கொள்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, அடுத்து இயேசு தானே கேட்டார், யார் பெரியவன்னு கேட்டார். இயேசு அவர் பாட்டுக்கு பேதர் தான் பெரியாள்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. பேதர் தான் பெரிய ஆள் இயேசு சொல்லிட்டாரு. மற்ற 11 பேரோட நிலைமை எப்படி இருக்கும், எல்லாரையும் விட்டு எல்லாம் போட்டு எல்லாத்தையுமே விட்டுருங்க வந்தேனே, இவரு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க வாய்ப்பு இருக்கா? சரி, மற்ற 3 பேர் இருக்கிறாங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான். எங்க போனாலும் அவரை கூட்டிகிட்டே போறாங்க, ஏன் எங்களை கூட்டு போக மாட்டேங்கிறாரு? மனசுல வியாகரப்பட வாய்ப்பு இருக்குதா இல்லையா? மனுஷகாரிங்க தானே, அவங்க இத்தனையும் பரிசுத்தாவே வாங்கல், யோசிக்க தானே இவர்களை போசிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் அந்த ட்ரூத்துக்குள்ள வந்திருக்க யாருமே எந்த ஒரு சகோதரன் சகோதரியும் கூட எவரையும் ஒதுக்கி வைக்கிறதுக்கோ ஒரு சபை நீக்கம் பண்ணி வைக்கிறதுக்கோ எந்த ஒரு அதிகாரமும் யாருக்குமே கிடையாது. தேவனுடைய சபை இது. ஒருவேளை ஒரு சகோதரனை சபை நீக்கம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னா அவங்க தேவனுடைய சபையா பார்க்கறதில்ல, தங்களோட சபையா பார்க்கறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற சகோதரி பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தைகள், இந்த ஆகிற குழந்தைகள் அப்படிங்கிறது, அப்போ இந்த குழந்தைகள் வந்து எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகமாக முன்னணி நடத்துகிற ஆளை வந்து விக்கிரமா வந்து பார்க்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அந்த இடர்களை ஏற்படுத்தும் போது அந்த உள்ள வந்தவருக்கு வந்து கேட்ட பேசிக் கிளாஸ்லாம் மறந்துடும். பேசிக் சப்ஜெக்ட் கேட்டார் பார்த்தீங்களா, அது எல்லாமே மறந்துடும். பழைய நிலையே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான சூழலுக்குள்ள தள்ளப்படுவாங்க. அவங்க அந்த மாதிரியான சூழல் வந்து எந்த ஒரு சவருக்கும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்குறோம். இது நம்ம பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த சிறியருக்கு வந்து எந்த வகையிலுமே நமக்கு இடர்கள் ஏற்படும். அந்த சிறியர் அதான் சொல்கிறோம், அந்த 70% பேப்டிஸ்ட் என்ன உள்ள வர்றாங்கன்னா அவங்க குழந்தைகள்லாம் பிஞ்சு குழந்தை கைமா தான் இருக்கும். இல்லை நம்ம கையில் கொஞ்சம் பழக்கப்பட்ட கை, நம்ம ட்ரூத்தில் கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஏதாவது விஷயங்கள் ஈஸியாக நம்ம எடுத்து இப்படி தான் இருக்கும். ஆனால் புதுசாக வர்ற சவால் வந்து அதை எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனவே அவங்க வந்து அது வழி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்குறோம். இந்த சிறியர் வந்து இந்த இடர்கள் உண்டாக்குறது யார் அப்படிங்கிறது பார்க்கும்போது, இந்த சிறியரை குறித்து சகோதரர் விளக்கம் சொல்கிறாரு. ரீபர் நம்பரில் 54:45 வந்து நான் வாசிக்கிறேன். இந்த சிறியவர்கள் தாழ்மையான மனம் கொண்டவர்கள், சாந்த குணம் மற்றும் இருதயத்துக்கு உண்மை உள்ளவர்கள். இந்த வசனங்களை கொஞ்சம் கிளியர் பண்ணி பார்த்தீங்க, அந்த சிறுவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது எவ்வளவு பாதகமான சூழ்நிலை, எவ்வளவு மோசமான விஷயம்னு. அவர்கள் எவ்வளவு ஏழைகளாகவும் பலவீனர்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் இருந்தாலும் புனிதப்படுத்தப்பட்டவர்களில் மிக குறைந்தவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். யாரால கண்காணிக்கப்படுகிறார்கள்? பிதாவாகி தேவன் மிகப்பெரிய இதுல இருந்து கண்காணிக்கப்படுறாங்க. ஏன்னா இப்பதான் வந்திருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது அவர் பார்க்கிறாரு. மேலும் அவர்களுக்கு காயம் ஏற்படுத்துவது தண்டனைக்குரியது. கடவுளின் விருப்பத்திற்கு முழு அர்ப்பணிக்கான பொது வழியில் மட்டுமே தொடங்கப்பட்ட புதிய உயிரினங்கள். ஏற்கனவே உயிரினங்கள் இருக்கு, இது என்ன வயதானாது புதிய உயிரினங்களை கொஞ்சம் கூட என்ன பண்றாரு, உள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுவது போல கர்த்தை தம்மை நேசிக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குறார் அப்படிங்கிற குறித்து இந்த சிறியரை குறித்து சகோதரர் பேசுறாரு. மூன்றாவது பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, இடர்கள் உண்டாக்குறவன் எவனோ அப்படின்னு வச்சு பார்க்குறோம். மத்திய 18:6 வாசிக்கும்போது, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குறவன் எவனோ. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு சிறிய உடல் உண்டாக்குறவன் எவனோன்னு ஒரு என்ன சொல்ற ஒரு மரியாதை குறைவா கூட ஏற்ற மாதிரி இந்த வார்த்தை எப்படி இருக்கு, எவனோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? யாருன்னு கேட்கறதுக்கும் எவனோன்னு கேட்கறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறார்.
எவனோ எவனோங்கிற வார்த்தை பார்த்துருக்கிறீங்களா? நிறைய இடங்கள்ல இருக்கும் அப்போ போல் பேசும்போது. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவர் பிடிக்காத சில விஷயங்களை பண்ற ஒரு நபரை வச்சு பேசுற மாதிரியான அந்த ஒரு வார்த்தை அது. அப்போ கர்த்தர் இயேசு கூட அந்த வார்த்தையை பேசுறாருன்னா, எவனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 12 பேர்ல ஒருவர் தான் அந்த இடரே இருப்பார். அதை நானே அழைச்சாலும் சரி, நானே பேர் சொல்ல அழைச்சாலும் சரி, 12 பேர்ல உள்ள எல்லாருமே நான் தான் அழைச்சி கூட்டு வந்த இவர்களுக்குள்ள இடர்கள் உண்டாக்குறவன் எவனோ, அது யாரா இருந்தாலும் அவர் மரியாதையை பேசவே இல்லை. எவனோ தான் சொல்றாரு. பார்த்தீங்கன்னா அவர் கூட்டு வந்தவங்க யாருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பலியின் ஜீவத்துக்கு அவங்களுடைய இந்த ஓட்டத்துக்கு தடை ஏற்படுத்துமான விஷயங்கள் வந்து நடக்குது அப்படிங்கிற. அதனால என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு கழுத்துல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் தள்ளி போடுவது அவனுக்கு நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இடர்கள் உண்டாக்குற ஆளுக்கு தான் அந்த விஷயம், இடர்கள் வாங்குற ஆளுக்கு கிடையாது. இடர்களை யார் உண்டாக்குறாரோ அவருக்கு. பாத்தீங்கன்னா அதே நம்பர் டிஃபரன்ஸ் 44, 54, 45 வந்து, ஏனென்றால் அத்தகைய பேரழி இந்த இரண்டாம் இந்த எந்திரங்களை தாட்டி போடுறதுனால என்ன ஆகும்? ரெண்டா மீண்டும் வெளியே வர முடியுமா? அவரால் வரவே முடியாது. சாதா ஒரு ஆள் நீச்சல் தெரியாத உள்ள ஆள் போனாலே வெளியே வர முடியாது. அப்போ களத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டிக்கலாம் அவ்வளோதான். அது வர அது எது பார்த்தீங்கன்னா 2ஆம் மரணத்துக்கு அடையாளமான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. ஏனென்றால் அத்தகைய பேரழிவு அவரது எதிர்கால வாழ்க்கையை எந்த வகையிலையும் பாதிக்காது. ஆனால் கர்த்தருடைய சிறியவர்களை காயப்படுத்துகிறவன் அவன் என்ன செய்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட விதத்தில் அடுத்த பிறவியிலும் அவனுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்கப்படுவான். அவரது கழுத்தில் தொங்கவிடப்பட்டது. தேவாலயத்தில் காயம் செய்வர்களுக்கு ஒரு சிறப்பு கண்டனம். அவர் மூழ்கிவிட்டார், இனி அவர் வரவே மாட்டார். அது ஒரு கடுமையான தண்டனை. ஆனால் நித்திய நரகம், நித்திய வேதனைக்குள்ள நரகம் அல்லது. அது நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நரகத்தில் போட்டி கொண்டார் அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா எந்திரங்களை கட்டி அமர்த்தது அவனுக்கு நலமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றதை கொடுத்து தான் பார்க்குறான்னு சொல்றேன். இப்போ இரண்டாம் மரணம் சில பார்த்து இவர் 2ஆம் மரணத்துக்கே போயிடுவாரு அப்படின்னு சொல்றோம். தேவன் யாருக்கு தான் 2ஆம் மரணம் கொடுப்பாரு? யாருக்கு தான்? நம்ம ஈஸியாவே முடிவு பண்ணிடுறோம். இதுக்கு வந்து இந்த இரவின் கீதங்கள்ல நமக்கு ஒரு இது பாருங்க, மார்ச் 31ஆம் தேதி லெவல்ல ஒரு இரவின் கீதங்கள்ல உள்ள ஒரு வேலை வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. அப்போஸ்தலர் சொல்லுகிற வெளிச்சம் இதுவே. ஆமா பாருங்க, அப்போஸ்தலர் சொல்ல வெளிச்சம் இது. வேணா நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி எதுவுமே கிடையாது. தேவன் சொல்றது என் நினைவுகள் உங்க நினைவுகள் அல்ல. அதனால சொல்றாரு எதையும் வெளியரங்கமாக காட்டுகிறது வெளிச்சமே. ஆமா, வெளிச்சம் தான் எதையுமே காட்டும். நாம இருள இருந்து சிலவங்களை வந்து நியாயம் தீர்த்துருவோம், ஜட்ஜ் பண்ணிடுவோம், அவர் அங்க போயிரு இங்க போயிரு ஏதாவது முடிவு பண்ணிடுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வெளியரங்கமா காட்டுறது வெளிச்சம் தான். சத்தியமாகிய வெளிச்சத்தில் நடக்கும் ஜனங்கள் யார் என்றும் இருளில் நடக்கிறவர்கள் யார் என்றும் வெளியரங்கமாக எது காமிக்கிறதுன்னா வெளிச்சம் தான் காமிக்குது. நெக்ஸ்ட், நம்முடைய அபூரணத்திலே சிலரை வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அது வந்து நம்முடைய அபூரணத்தில், அதாவது பரிபூர்ணத்துல இருந்தாருன்னா, அதான் கர்த்தர் இயேசு பரிபூர்ணத்துல இருந்தால்தான் மற்ற எந்த ஒரு தவறுகளையுமே அவர் சுட்டி காட்டல. பரிபூர்ணத்துல இருந்தால நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் உடனே சுட்டி காட்டுவோம். ஆனா அந்த பலியின் ஜீவத்துக்கு எது இடையூறா இருக்கோ அது வரும்போது அவர் சுட்டி காட்டினாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதனாலேயே அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் முடியாது, சிலரை இருளின் பிள்ளைகள் என்று தீர்க்கிறோம். ஆனால் அவர்கள் இருதயத்தில் வேறுபட்ட சுத்தம் உள்ளவர்களாக கூட இருக்க முடியும். தம்முடையவர்கள் யார் என்பதையும் தேவன் அறிந்திருக்கிறார். யார் தன் பக்கத்தில் இருக்கிறார்கள், யார் இருளில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தேவனுக்கு நன்றாக தெரியும். நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால என்ன சொல்றோம்னா, இப்ப 2ஆம் மரணம் ஒரு கொடுக்கணும்னு சொன்னா கரெக்டா வேதத்தினுடைய திட்டம், தேவனுடைய திட்டம் முழுவதுமாய் அறிந்தவருக்கு, அறிந்து தவறு செய்யறாரு பாருங்க, அறிந்து தவறு செய்யறார். அதாவது இப்போ ஒரு தவறு ஒருவர் செய்யறார், அது தவறுன்னு தெரியுது. அப்ப என்ன பண்றாருன்னா தேவனுடைய ஒப்புரவாயிறாரு. இன்னொருவர் தவறு செய்யறாரு, மறுபடியும் செஞ்சுட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணுவாரு? சரி இவர் தெரியாம தான் பண்ணிட்டாருன்னு சொல்லி கிருபைகளையும் இரக்கங்களையும் சில சத்தியங்களையும் சில சகோதரர்களை ஆலோசனைகளையும் சில வழிநடத்துகளையும் கொடுத்து பாதுகாப்பு ஒரு ஏன்னா அவர்கிட்ட ஒரு உண்மை கொண்டு நான் உன்ன தாய் வயிற்றுல இருந்தே உருவாக்கி எடுத்தேன் அந்த சுத்தம் கொண்டு நான் வாக்குத்தம் பண்ணிருக்க மாதிரி அவர் விஷயத்துல அவர் உண்மையை காமிச்சிருவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா துணிகரத்துல பாவங்களை அதிகமா செஞ்சு இருக்கும்போது பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அநேக பின்னாடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாதிக்கப்படுவாங்க. துணிகரமா சில விஷயங்களை செய்யும் போது பக்கத்துல என்ன பண்ணுவாங்க, அநேகமா பாதிக்கப்படுவாங்க. அப்பந்தான் தேவன் என்ன பண்ணுவார்னா இவரை தூக்கி அப்படியே கடாசுவார், அப்பந்தான் தூக்கி போடுவார். அல்லாம எந்த ஒரு படிப்பினையும் எந்த ஒரு பாடம் கொடுக்காம தேவன் யாருக்குமே 2ஆம் மரணம் கொடுக்கறதே கிடையாது. உதாரணத்துக்கு இந்த ஹெல்மெட் விஷயம் தான்.
ஹெல்மெட் சட்டமே போடாம ஒரு ஆளுக்கு ஃபைன் போட என்ன பண்ணுவான்? அவன் கேஸ் போடுவான் இது மேல. அப்ப அதே மாதிரிதான் தேவன் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் அனாதி அந்த ஞானத்துல வந்து செய்யற விஷயங்களை வந்து ரொம்ப கவனமாவே தேவன் செய்வாரு. அதனாலதான் ஒருத்தர் வந்து எல்லா ஜனங்களுக்கும் ரெண்டாவது தான் ட்ரூத்தே கொடுக்குறாரு. ஏன் வந்தவொடனே நம்ம பேர் மக்கள் சொல்ற மாதிரி என் பக்கத்து வீட்டுலமே ரொம்ப அநியாயமா இருக்கு, அவன் தீர போட்டு எப்பவுமே கொன்ற வேண்டியது சொல்றது விஷயம் வந்து நம்முடைய சிந்தனை. அது வெளிச்சம் கிடையாது, இருள் இருந்து யோசிக்கிற விஷயம். அது தேவன சிந்தையிலிருந்து யோசிக்கணும்னா அவனுக்கு உண்மை தெரியாம இருக்கிறதுனால எப்படி இருக்கிறாங்க விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அது நமக்கு புரியும் அன்புற. எனவே இரண்டாம் மரணத்துக்குரிய யாருக்குமே நம்ம எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுக்கறதுக்கு யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனாலதான் பிரதர் என்ன சொல்றாரு, சொல்லுமே என்ன சொல்றாருன்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. நம்ம இருதயம் அப்படிப்பட்டது, நம்ம சிந்தனை அப்படிப்பட்டது. அதனாலதான் நம்ம அதை பத்தி அப்படி பேசுறோம் அப்படிங்கிற குறிச்சு சொல்றாரு சாதாரண சொல்லி. அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் நமக்கே நாமளே இடர்கள் ஏற்படுத்திடுவோம். சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு இடர்கள் ஏற்படுத்துறது வேற, நமக்கு இடர்கள் ஏற்படுத்துது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சபை கூட வராம இருக்கிறது, சில சகோதரில் தேவையில்லாம சில கோவப்படுறது, இது வந்து நமக்கு நாமே செய்யறது. அது பிரச்சனை கிடையாது. அதை விட்டுக்கிட்டு இவங்க நம்மளை விட்டுட்டு மற்றவங்களை கீழே தள்ளுறான விஷயங்கள் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் கர்த்தர் இயேசு வந்து அந்த கழுத்துல எந்திரங்களை கட்டி போகணும். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த பனிஷ்மெண்ட் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இது ஒரு சின்ன சாதாரண ஒரு வாக்குவாதமும் ஒரு தானே. இதுக்கு ஏன் அவருக்கு இந்திரக்கல்லை கட்டி கடலில் அமுத்துனாதான் ரொம்ப நலமா இருக்கும் அப்படின்னு கருத்தை ஏசி சொல்றாரு பாத்தீங்கன்னா. இந்த சபை வாய்ப்பு முடியாம உலகத்துக்கு ஆசீர்வாதம் ஏதாவது தேவன் அடுத்த திட்டம் மூவ் பண்ண முடியுமா? அப்ப இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் அன்னைக்கு சீசர்கள் மத்தியில். நீங்க 12 பேருக்குள்ள நீங்க எப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, பின்னாடி பெரிய பிரச்சனையே இருக்கு அப்படின்னு குறிச்சு பாக்குறேன் சொல்லி பாத்தீங்கன்னா. அந்த இரண்டாம் மரணம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதுக்கப்புறம் அவர் எந்த யுகத்திலையுமே வர முடியாது, இந்த யுகத்திலே வர முடியாதுன்னு சொன்னா எங்களுடைய நானே இப்ப எடுத்து நான் உங்களை யாரும் சொல்லல, நான் என்ன சொல்றேன், இப்ப நானே இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்பட்டேன்னு சொன்னா நீங்க ஒருவேளை நீங்க மகிமை சரீரத்தில் போனாலும் சரி, இந்த பூமியிலே ஒருவேளை யாரும் வந்தாலும் சரி, கார்த்திகேயன் இப்படின்னு ஒரு பிரதர் வந்து இந்த பூமியில இல்லவே இல்லை, சிந்தையிலே இருக்காது. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஒருவருக்கு சிந்தனை இருந்ததுன்னா அவருக்கு நான் நல்லது பண்ணிருப்பேன், இன்னொருவருக்கு தீங்கு பண்ணிருப்பேன். அவர் அழிச்சதுக்கு நியாயம் தான் நீங்க சொல்லுவீங்க, அவருக்கு நன்மை பண்ணிருக்கு அவர் என்ன நினைப்பாரு? என்ன கடவுள் எனக்கு நன்மை பண்ணது அவருக்கு அழிச்சு. அதனால அவர் சிந்தனை யாரு சிந்தனையிலுமே இருக்காது. அதுதான் அந்த பேப்பர் எரிச்சு போடுற விஷயம். இரண்டாம் மரணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தேவன் அப்படி ஜனங்களை தண்டிக்கிற கடவுள் இல்லை. நம்ம கடவுள் ரொம்ப கவனமா இருந்து உயிருள்ள ஜீவனுள்ள தேவன் சொல்றது வந்து ரொம்ப கவனமா அதை பண்ணுவார் அப்படிங்கிற குறிச்சு பாக்குறோம். அதான் நான் சொல்றோம்னா இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, அந்த இயேசு ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு ஒரு எஃபோர்ட் போட்டு அவர் அவங்க ஜன சீசர் மன்றத்தில் பேசினார் அப்படிங்கிற வச்சு இப்ப நம்ம அடுத்த பாக்குற பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடர்கள் சீசருக்குள்ள நடக்குது, இங்க நடக்குது. இடர்களுக்கும் சீசர்களுக்கு என்ன உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்போ இஸ்ரேலுக்கும் காசாவும் சண்டை நடந்ததா? நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா? அரிசி பருப்பு தண்ணி எதுவும் கிடைக்காம இருந்ததா? பாதிப்பு எங்கதான் இருந்தது? அங்கதான் இருந்தது. அவன் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு, நீங்க 12 பேர் சண்டை போடுறீங்க, உங்களுக்குள்ள அந்த இடர்கள் எங்க பாதிக்கும்? இதுக்கு என்ன அர்த்தம்? இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது பாயிண்ட் தெரியுதா? இந்த 30% புரியாம பேசினாலும் சொன்ன பாத்தீங்களா, அது இதுல தான் வருது. இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. உள்நாட்டு கலவரத்து எங்கதான் பிரச்சனை வரும்? உள்ளதான் பிரச்சனை வரும். கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுக்குள்ள மாறி மாறி சண்டை போடுறது எங்க பிரச்சனை ஆகும் பாத்தீங்கன்னா, ராஜ்யத்துலதான் அங்க அங்க உலகத்துலதான் பயங்கர பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறது சொல்றாரு. அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா நடக்கிற அநேக விதமான பிரச்சனைகள், உலகத்தில் நடக்கிற சுனாமி ஆகட்டும், கொள்ளை நோய்களாகட்டும், நம்ம பக்கத்து வீட்டுல ஒருவர் மறிக்கிறதாகட்டும், நம்ம குடும்பத்திலே ஒருவர் சாகிறதாகட்டும், எதாகட்டும், எல்லாத்துக்கும் காரணம் யார்? ஒரு நாயை நம்மளை பார்த்து குறைக்குதுன்னா, ஒரு பிச்சைக்காரர் நம்மகிட்ட பிச்சை வாங்குறாருன்னா, பிச்சை கேட்கிறாருன்னா, அநேக விதமான தீங்குகள், எல்லா தீங்குகள் நடக்கிறதுக்கு உள்ள காரணம் ஏன்னு பாத்தீங்கன்னா இதுதான் காரணம். அவங்க உலகத்துக்கும் சபையில் ஏற்படும் இடர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொடர்பு பார்த்தா அவங்களுக்கு நல்லா புரியும். இது யாரும் தெரியுதா? இது சாகிறது யார் காரணம்? அந்த குழாய் தாவி வெட்டி வச்சிருக்க காரணமா? குழாய் வெட்டி வச்சிருக்க காரணமா நம்ம இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறோம்? சபை வாய்ப்பு முடியாதனால நடக்கிற பிரச்சனை இது. இந்த குழந்தை சாகிறது நம்ம தான் காரணம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் காரணம், ஒவ்வொரு வகையில காரணம். நம்ம எல்லாரும் ஒழுங்கா அந்த சபை வாய்ப்பு நிறைய நேரத்துல நிறுத்திச்சுன்னா இந்த எப்படி ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கும் இல்லையா?
ஒரு வசனம் வாசிச்சா நம்ம புரியும் பாசுங்க. இது ஒரு இந்த ஒரு உலகத்துக்கு ஐயோ அப்படிங்கிறத வச்சு ஒரு நிமிஷம் சகோதரர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ரீப்ரிண்ட் நம்பர் 1285 வந்து பார்க்கும்போது உலகத்துக்கு ஐயோ, உலகத்திற்கு ஐயோ, வாசிங்க. குறிப்பாக இக்கட்டான காலத்தில் குற்றங்கள் காரணமாக, தீங்கு விளைவிக்கும் தவறான சுத்திகரிப்புகள் காரணமாக உலகின் பெரும்பாலான பிரச்சனைகள் எழுகின்றன. அவற்றை தவிர்ப்பதற்கு போதுமான வெளிச்சத்திற்கு எதிரான வேண்டுமென்றே குற்றங்கள், மத சார்பற்ற அமைப்புகள் உட்பட அதே வார்த்தைகள் தான் மனதை புண்படுத்தும் விஷயங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது. அது அவசியமானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து திருச்சபைகளும் முழுமையாக சோதிக்கப்பட்டு முக்கியம் பாயிண்ட் வாசிங்க. குணாதிசயத்தில் வளர்க்கப்பட வேண்டும் என்பது தெய்வீக சித்தம். அந்த சித்தம் இல்லாம வேற என்னமோ அவங்க இஷ்டத்தின்படியா அவங்க சித்தத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையுள்ள ஜெயம் கொள்பவர்கள் அபிவிருத்தி செய்யப்படுவார்கள் மற்றும் மற்றவர்களிடத்திலும் இருந்து பிரிக்கப்படுவார்கள். மேலும் அவர்களின் மேன்மையால் புதிய 1000 ஆண்டு யுகம் தொடங்கலாம். பாருங்க, இப்படி ஒருவேளை இந்த 1000 தொடங்காம இருக்கு, தொடங்காம இவ்வளவு நாள் நீட்டி போயிட்டு இருக்குன்னா யாருக்கு தான் காரணம்? யார் தான் காரணம்? யோசிச்சு பாரு. இன்னொரு வசனம் கூட வாசிச்சா நமக்கு இன்னும் நல்லா புரியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டு இருக்கிறது. ஆமா, தேவனுடைய புத்திரர் நம்ம ஒரு சிங்கிள் இந்த 1,44,000 பேர், இவ்வளவு பேர் தான். எவ்வளவு பெரிய தொகை, எவ்வளவு பெரிய எண்ணுக்கடங்கான ஜீவராசிகள் மேல அவர் வானத்துல ஒரு தூதர்கள் கூட. எப்போ இவங்க ரெடி ஆவாங்க, எப்போ இவங்க நம்மகிட்ட வந்து சேருவாங்க? இந்த உலகத்துக்கு தேவன் கையில வச்சுட்டே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை என்னை கொடுக்கலாம். இப்போ ஒருவருக்கு உதவி செய்யற காசு நாம கையில வச்சிருக்கிறோம், அவர் நம்மளால கொடுக்க முடியல, நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்? அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஐயோ கொடுக்க முடியலையே, எனக்கு கொடுக்க முடியலன்னு. அதே மாதிரி தான் தேவனுடைய கண்டிஷன் இப்போ இருக்காரு. என் பிள்ளைகள் எப்போ நான் அந்த ஆசீர்வாதம் கொடுப்பேன் அப்படிங்கிறது நம்ம ரெடியானதான் வந்து கண்டிப்பாகவே இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலங்கை யுத்தம், இந்த பாடம் எடுத்துக்கும் போது அந்த சகோதரர் வச்சிருக்கிறார். இந்த இலங்கை யுத்தம் இருக்கும் பார்த்தீங்களா, இலங்கை யுத்தம் நடந்துட்டு இருக்க டைம்ல வந்து அந்த இலங்கையில் அந்த குண்டு யுத்தத்துல இருந்து குண்டுல தப்புன்னு அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, ஒரு போட்ல அள்ளி போட்டாங்களாம். ஒரு 50-60 பேரை ஒரு போட்ல அள்ளி போட்டு இலங்கையில ஒரு கடல் ரத்தத்திலையும் கொண்டு கூடல, தமிழ்நாட்டு எல்கையிலும் கொண்டு விடாம நடுவில் ஒரு தீவுல கொண்டு விட்டாங்க. அங்க மரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மணல கொண்டு விட்டு போயிட்டாங்களாம். அங்கேயே இருந்திருக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆன ஒவ்வொருத்தரும் சாகும்போது தன் மனைவி ஆகட்டும், தன் கணவராகட்டும், தன் பிள்ளைகளாகட்டும் சாகும்போது இறந்தவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கடல்ல தூக்கி போடுவாங்க. அப்ப இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்துட்டு அன்னைக்கு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் இந்த உலகத்திலுடைய இந்த பிள்ளைகள் ரெடி ஆகுவதற்காக அவர் ஏற்படுத்திருக்கிற விஷயம்தான் நன்மைக்குரிய. எனவே நம்முடைய ஓட்டம் எந்த அளவுக்கு நாம் சீரியஸாக நம்ம ஓடணும் என்பதை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் எந்த அளவுக்கு நீண்டுகிட்டு இருக்கோ, இந்த சபை வாய்ப்பு எந்த அளவுக்கு நீடி போயிட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு உலகத்துல பாதிப்பு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. என்ன சீனால என்ன இதோ வந்துட்டு, அது உண்மை சொல்றாங்களா போய் சொல்றாங்கன்னு தெரியல. சீனால என்ன வேற ஏதோ வந்திருக்குன்னு சொல்றாங்க. சரி, நம்ம என்ன காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம தான் அப்படின்றத குறித்து பார்க்கிறோம். எனவே எந்த விஷயத்தான் நமக்கு எது வந்தாலும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச அளவு நம்மளால சபைக்கு எந்த பாதிப்பும் இல்லாதபடிக்கு, மற்ற ஒரு சகோதரர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காதபடிக்கு முடிந்த அளவு நாம் இந்த ஒரு பாதையில் ஓடுவதற்கு நாம் ஒவ்வொரு அனைத்து ஜெபங்களையும் எடுக்கணும். அனைத்து வேத வாசிப்புகளும் அனைத்து பாடங்களையும் கேட்டிருந்தா நம்ம வாழ்க்கையில் சிறப்பு உள்ளதாக காணப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த இயேசு இவ்வளவு நேரம் பார்த்தோம், இடர்களை பார்த்தோம். இரண்டாவது, யாருக்கு அந்த இடர்களை ஏற்படுத்துவார்? சிறியருக்கு ஏற்படுத்துவார்கள். அந்த இடர்களை உண்டாக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளில இருக்கவங்க தான் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். லாஸ்ட் பார்க்கும்போது இந்த இடர் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, அப்ப இந்த இடர்களை ஏற்படுத்தவே வேண்டாமா? யாரும் இடர்களை ஏற்படுத்தவே வேண்டாமா? இடர்ல வரலாமா, வரணுமா? அவரே ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார் இயேசு கிறிஸ்து. வாசிங்க, இடர்கள் வருவது அவசியம். இது எப்படி இருக்கு? ஆமா, இதுல வந்து நம்ம எப்படி ஜெயம் கொள்ளணும் அப்படிங்கிறத கூட அவர் காட்ட சொல்லிடாம இருப்பாரா? அப்படி அதாவது என்ன பண்றாருன்னா, பரீட்சை வச்சு ஆன்சர் பேப்பர் தந்தது போல. இது பரீட்சை வச்சு ஆன்சர் பேப்பர் காப்பி அடிச்சு கொண்டு போற மாதிரி, காப்பி அடிச்சு கொண்டு அவர் கையில தர்றாரு, இதை பார்த்து நீ எழுது அப்படின்னு. அப்ப அதே மாதிரி தான் நடக்குது. வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. பாத்தீங்கன்னா இதுல வந்து பாட்டுல வந்து இடர்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா மனமேட்டுமை, கருத்து வேறுபாடு, இவைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? வரணும். சபைக்குள்ள வரணும். வந்தாதான் சபை. சபை போனாதானே பிரச்சனை வரும். சபைக்கு போகாம இருந்துட்டா அப்படி எனக்கு இது ஸ்கூல் பிள்ளை மாதிரி கேட்ட மாதிரி. ஸ்கூலுக்கு போனாதான் டீச்சர் அடிப்பாவ, வீட்டிலே இருந்துட்டா அப்படியே கடைசி வரைக்கும் அம்மா கூட இருந்துக்கலாம்ல, அந்த மாதிரி. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோமா? அடி வாங்கி தான் வந்திருக்கிறோம். அடி வாங்கணும். ஆனா அந்த அடி எப்படி இருக்கணும்னா உண்மையான கம்பு வச்சு அடிக்கிற அடியா இருக்கணும். உண்மையான கம்பு வச்சு. சில பொய் அடிகள்லாம் இருக்கும். அந்த பொய் அடிகளுக்கும் உண்மையான அடிகளுக்குள்ள வித்தியாசம் வந்து ஏன் பாத்தீங்கன்னா அந்த வாக்குவாதம் பிரிவினை உண்டாருன்னு பாத்தீங்கன்னா உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று அப்போதான் தெரியும். யார் உண்மையாகவே வந்திருக்கிறாங்க, யார் சில நன்மைகளுக்கு ஏதுவா வந்திருக்கிறாங்க, சிலர் 10 பேர் 12 பேர் போறாங்க, நானும் ஒரு ஆளா கூட போறேன் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கணும்னா எப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தான் வரும் அப்படிங்கிற. கர்த்தர் இயேசு அன்னைக்கு வந்து அவங்களை வந்து கண்டிச்சாரு இல்லையா? சீசர் வந்து கண்டிச்சாரு. அன்னைக்கு கண்டிச்ச பிற்பாடு அந்த அவங்க திருத்தினாங்களா? சொன்னார்ல, உங்களுக்கு யார் பெரியவங்க கேட்குறீங்க, நான் பாட்டுக்கு பெரிய சொல்லிட்டு அவங்க மற்றவங்க மனசுல எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அன்னைக்கு அந்த விஷயத்தை கண்டிச்சு உணர்த்தினால பின்னால் அவங்களுடைய ஊழியர்கள் எப்படி இருந்தது? நல்ல சிறப்பாக சீரும் சிறப்பாக பண்ணா பார்த்தீங்களா? 3000 5000 பேர் எல்லாம் ஒரு ஞானஸ்நானம் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய வேலைகள்லாம் சீசர்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறத குறித்து பார்க்க. எனவே நாம ஓடுற இந்த ஓட்டம் கூட கூடுமான வரை மனத்தாழ்மை எடுத்து முன்னால் வைத்து இந்த ஒரு பாதையில் ஓட வேண்டும். சவர் சொல்லும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓட்டத்தில் வந்துட்டு நம்ம ஊருக்கு சுவாப மாற்றங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ மத்தியில வாசிக்கிறோம்ல, உங்களுடைய ஆமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், ஊழியங்களை செய்தோம் அப்படின்னு சொல்றாருல. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நான் நிறைய பேசிக் சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறேன், நிறைய பாலோ பிளாஸ் நடத்திருக்கிறேன், இவ்வளவு பேரை கூட்டு வந்திருக்கிறேன் அன்னைக்கு இயேசுவே சொல்லலாம். அப்போ உண்மையா நம்ம சொல்றது அவர் ஏத்துக்கொள்றாரா ஏத்துக்கொள்ளலையாங்கிறது வந்து அப்பதான் நமக்கு தெரியும். அந்த வசனம் நமக்கு பொருந்துமா இல்லையா? உங்களுடைய நாமத்தினால நம்ம செஞ்சத பிதாவா தேவ நாமத்திலையும் நல்ல இயேசு நாமத்திலும் நம்ம இதை செய்யறோம். அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த சுவாப மாற்றங்கிறது ரொம்ப முக்கியம் ஜனங்களுக்கு. வாழ்க்கையில வந்து கணவனுக்காகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், யாருக்கா இருந்தாலும் சரிதான் அந்த சுவாப மாற்றங்கிறது ஆனா சீக்கிரமா வராது அப்படின்னு சொல்றாரு சகோதரர். இந்த சுவாப மாற்றங்கிறது சீக்கிரமா, ஏன்னா வந்து விழுந்து போன சுவாபத்துல இருக்கிறோம். எப்படியாவது அதை மேற்கொண்டு நம்ம இதை முன்னேறதுக்குண்டான வழியை நம்ம பார்க்க வேண்டும். இப்படி இந்த ஒரு பாதை வந்தவங்க கண்டிப்பாக இந்த சுவாப மாற்றம் வந்து நமக்கு வர வேண்டும் அப்படிங்கிற சொல்றாரு. சரி, இப்படிதான் இடர்கள் வருவது அவசியம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம தேவனுடைய விருப்பமும் கர்த்தர் இயேசுனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் தேவனுடைய விருப்பம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசி. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். பாருங்க, இப்போ வந்து பாடம் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். சில என்ன நினைப்பாங்க, இந்த சகோதரி அந்த சகோதரி தான் கரெக்டா மேட்ச் ஆகுது, இந்த சகோதரர் அந்த சகோதரர் தான் மேட்ச் கரெக்ட் ஆகும். யோசிக்கிற வாய்ப்பு இருக்கா? பேதுரு அன்னைக்கு கேட்டார், எங்களுக்கு யார் பெரியவன்னு கேட்டிருந்தாரு. அவர் சுருக்குன்றது இருக்குமா? எப்படி பேதுருக்கு கேட்டிருக்கும் சுருக்குன்னு மனசுக்குள்ள இருந்திருக்குமா? இது அவன் தான் கேட்டான்னு சொன்னாரா பேதுரு? இந்த ஊர்ல எல்லாரும் எனக்கு தான் தெரியும், நான் தான் பெரிய ஆளு, அவரு கூட கஷ்டமா, அவரு நம்ம இதை மாத்திருப்பாரா? மாத்திருந்தாருன்னா என்ன ஆகுது? தன்னை தாழ்த்திக்கிறார் அந்த இடத்துல. பேதுரு அமைதியா இருந்திருக்கிறாரு அப்படின்னா தன்னை அதான் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஆசை எப்படி இருக்குன்னா, நீங்க என்ன தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ சிறு பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துறவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். பெரியவனா இருப்பான்னா யார்? யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவனா இருப்பான் வசனம் வருது. வாசிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவனா இருப்பாங்க அவங்க. திரள் கூட்டத்தை உட்பட வருது. அதுவும் பரலோகத்துக்கு போனாலே யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான். தாழ்மைங்கிற விஷயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவன் நம்ம சிந்தையில வைத்து தருகிறார் அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது பிரதர் இதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. ரீபெண்ட் நம்பர் 51:31 நான் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் இறைவனோடு இணைந்துள்ள அனைவரும் ஒருவரில் ஒருவர் அதே அக்கறையை கொண்டிருக்க வேண்டும். எதிரியின் கண்ணியிலிருந்து ஒரு சகோதரனை மீட்பதற்காக அவர்கள் நேரத்தை செலவிடவும் தயாராக இருக்க வேண்டும். இந்த சிறியவர்கள் இறைவனை உண்மையாக பின்பற்றுவார்கள். இவர்கள் அனைவரும் சிறப்பு தெய்வீக மேற்பார்வைக்கு உட்பட்டவர்கள், கிறிஸ்துவில் உள்ள சிறு குழந்தைகள். இவர்களின் பலவீனம் மற்றும் அனுபவமின்மையின் காரணமாக அவர்களுக்கு மிகவும் சிறப்பான கவனிப்பு அளிக்கப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய மக்கள் ஒருவரை ஒருவர் தடுமாறாதபடிக்கு எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய விருப்பம் எப்படின்னு பாத்தீங்கன்னா,
தான் தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு வந்து தேவன் அதை அதிகமாக விரும்புகிறார். இந்த சிறிய பகுதியில் சிறியவர்களாக காணப்படக்கூடியவர்கள் காணப்படுகிறார்கள் பார்க்குறோம். இது தேவனுடைய விருப்பமாய் காணப்படுது. ரெண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இயேசு விருப்பம் எப்படி இருக்குது? என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சபையில் சில விஷயங்கள் வருது, இதை வச்சு தான் நமக்கு இடர்கள் வரும். சில சகோதரர்கள் பேசும்போது சில செயல் செய்யும், அதை வச்சு தான் நமக்கு இடர்கள் வரும் நம்ம நினைச்சிடக்கூடாது. இன்னும் அநேக விதங்கள்ல இருக்கு. இது ஒரு படிநிலை தான். இவ்வளவுதான் நான் சொன்னது. இன்னும் வேற என்ன விதத்துல நமக்கு இடர்கள் வரும், வேறு விதத்துல என்ன இடர்கள் வரும்னு பாத்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 60-61 வாசி. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 60-61. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுகிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடலாய் இருக்கிறதோ? ஆமா, பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த உபதேசம் கர்த்தர் இயேசு பேசும்போது 12 சீஷர்கள் தான், குடும்பமானவர்கள் அந்த 70 சீஷர்களுக்குள்ள இருந்திருப்பாங்க. நான் பேசுற உபதேசம் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்சம் பேர் இடறி 7 பேர் போயிட்டாங்க. அதனால பாக்குறாங்க 12 பேர் தான் நிக்கிறாங்க. எப்படி நீங்களும் நிக்கிறீங்களா, நீங்களும் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது இதுல வந்து 66-68 வாசிங்க. வசனம் 66-68. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் அந்த 70 பேர் போயிட்டாங்க, பின்வாங்கி போனார்கள். அப்ப நீங்களும் போறீங்களா அப்படி கேட்டோன்னு ஒரு பதில் சொல்றாரு வாசிங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். ஆமா, ரெண்டாவது பேதுரு சொல்றாரு. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமா, பாருங்க, ட்ரூத்துக்குள்ள எப்படியோ வந்தாச்சு. அநேக விதமான கஷ்டங்கள், சில மன வலிகள், மன வேதனைகள், சில மன சோர்வுகள் இதெல்லாம் வருது. இருந்தாலும் என்ன பண்ண முடியல, போக முடியல. பேதுரு சொன்ன மாதிரி சொன்னான். ஏன்? இங்கதான் சத்தியம் இருக்குது, வேற எங்க போனாலும் சத்தியம் கிடைக்காது. இங்க இருந்தாலும் சத்தியம் கிடைக்காது. அதனால என்ன பண்ணோம்னா, காலம் கூட உங்க பாதப்படியிலேயே உங்க சத்தியத்தை நான் கேட்கறதுக்கு தான் நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து பாக்குறோம். அதாவது உபதேசத்தின் அடிப்படையில் கூட சில இடர்கள் வரும் அப்படிங்கிறத குறித்து உள்ள ஒரு வார்த்தைகளாக பார்க்கிறோம். இதுல வந்து 41-46 அவர் சொல்லிக்கிற வசனம் என்ன பாத்தீங்கன்னா, வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையானவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்துடன் நமது இறைவன் அந்த இருண்ட முறையில் பேசினார். அன்னைக்கு பேசின யாரும் புரியாதனால அந்த 7 என்ன பண்ணிட்டாங்க, தலைவரிச்சு பின்னங்கால் படவிலைக்கு ஓடிட்டாங்க. இது சரி, வித்தியாசமான உபதேசமா இருக்கு, இறைச்சியெல்லாம் ரத்தத்தை எல்லாம் குடிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இல்லை பேர சீமான் கூட அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கூட அப்படிதான் சொல்றாரு. என்ன கிறிஸ்தவங்க, என்ன கிறிஸ்தவங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் பச்சை இறைச்சியெல்லாம் சாப்பிட மனுஷ கறி தின்றவங்களா இங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதான் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு அன்னைக்கு இருந்திருக்கும். இவங்க சாதாரண மனுஷங்க தானே. அதான் அந்த ட்ரூத்தின் படி பாக்குறவங்களுக்கு வந்து அது என்னைக்குமே தவறா தெரியாது என்று கிறிஸ்தவர்களே. அவர்களின் திகைப்பை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியும், அதான் ஈஸியா பார்த்துடலாம். மேலும் அவர்களுடன் அனுதாபப்படுவதில் நமக்கு உதவ அவர்கள் ஆவியால் பிறந்தவர்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியால் கொடுக்கப்படுறதுனால. ஏனென்றால் பெந்தெகோஸ்தே இன்னும் வரவில்லை. சொன்ன மாதிரி தான் இன்று பொதுவாக இயேசுவின் மாம்சத்தை அவர்கள் உண்ண வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை என்று பொதுவாக அறியப்பட்டாலும், அவர் என்ன செய்தார் என்பது பற்றி சிலருக்கு அன்று மிகவும் தெளிவாக தெரிந்தது. 12 பேருக்கு தெரிஞ்சதுல கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்களா? அவங்க நீட்டா புரிஞ்சு. எனவே நமக்கு இப்ப புரிஞ்சிருக்கு இல்ல, இப்ப என்ன மெத்தட்ல அவர் பேசினார் அப்படிங்கிற பாக்குறோம். ஒருவேளை நம்மளை யாரும் ஒரு உபதேசத்தின் அடிப்படையில் கூட யாரும் நம்மளுடைய இரவு செஞ்சிடக்கூடாது. ஒருவேளை இப்போ நம்ம இங்க வந்திருக்கோம், பேசிக் கிளாஸ் பேப்டிஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். ஜெகோவா விட்னஸ் போய் நீங்க யாராவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெகோவா விட்னஸ் சகோதரில் போய் நீங்க கண்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, ஜான்சன் சொல்லி அப்படி ஏதோ குரூப் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நமக்கு அது வித்தியாசமா இருக்கும். என்ன சொல்றாருன்னா, என்ன சொன்னாலும் நீங்க வசனம் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். அவங்க என்ன இல்லாம சொல்றாங்க. முஸ்லீம் சகோதரர் கூட சொல்றாங்க, இயேசு அவர் என்ன சொல்றாங்க, இறை தூதர் அப்படி சொல்றாங்க. இப்ப அவங்க அவர் இறை தூதர்ல அவர் மனுஷனாகி கிறிஸ்து இயேசு அவரே அப்படி. அப்ப அவருக்கு மேல ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் நம்முடைய விசுவாசம். ஆனா இதை வந்து அவங்களுக்கு ஏத்துக்க, அது அவங்க கடவுள் மாதிரி அவங்க யூகி பேசுறாங்க முஸ்லீம் சகோதரர். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உடைக்கிற விஷயங்கள் இதெல்லாம். இந்த மாதிரியான உபதேச அடிப்படையில் கூட நமக்கு இடர்கள் வரும்.
அநேக சகோதரர்கள் ஏதாவது பேசினா கூட கவனமா இருந்தோம்னு சொன்னா நம்ம அதுல இருந்து காக்கப்படுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில நமக்குன்னு புரியாத சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்கள் இருக்கு. இப்போ குடும்பத்தில் இப்போ 6th வாரியம் நமக்கு பார்த்துருக்கு. குடும்பத்தில் எப்படி இருக்கணும், புது சிருஷ்டிகள் எப்படி இருக்கணும், பிள்ளைங்களை எப்படி வளர்க்க வேண்டும், எல்லாவற்றையுமே நமக்கு அது இருக்கு. எல்லாவற்றையும் நம்ம கற்று தந்திருக்காரு. நம்ம இப்போ வாழ்ந்துற வாழ்க்கைக்கு நம்ம கேட்டால் இவ்வளோ நமக்கு போதாதா? நமக்கு இன்னும் படிக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம். இப்போ படிச்சிருக்க வரைக்கும் நமக்கு போதுமா போதாதா? இனி அடுத்த நாளைக்கு நம்ம உயிரோட வச்சா நம்ம நாளை படிக்கலாம், அது தப்பு கிடையாது. இப்போ நமக்கு தந்திருக்கிறது வரைக்கும் நம்ம போதுமா போதாதான் தான் கேட்குறேன். வேற இதோட பெரிய அகல கால் வச்சு இப்போ ஒரு அடி எடுத்து நடக்கிறவர் 3 அடி எடுத்து கால் வச்சா என்ன ஆகும்? கால் என்ன ஆகும்? பெரிய இதாகிப்போம், டேமேஜ் ஆகிப்போம். அதனால நமக்கு எவ்வளோ ஸ்டெப் இருக்கோ அந்த அளவு ஸ்டெப்போடு நம்ம கடந்து போகணும்னு சொன்னால் அது நம்ம சீரும் சிறப்பாக நமக்கு காணப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, உபதேசத்தின் அடிப்படையில் சிலர் கொண்டு வர்றவங்கள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஆமா, வீட்டிலே ஏற்றுக்கொள்றது இல்லைன்னா அவர் சொல்ற வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அவர் வீட்டிலே நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. கண்டிப்பா அவர் சொல்ற வார்த்தையும் கூட நம்ம ஏற்றுக்கொள்றதே இல்லை. நம்ம ஆரம்பத்தில் இந்த பேசிக் கிளாஸ் கேட்டு இப்போ என்னுடைய இதில் சொல்கிறேன், இந்த தசமபாகம் காணிக்கை கேட்கும்போது முடிச்சுட்டு அந்த சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். பேப்டிஸ்ட் கூட எடுக்கல, தசமபாகம் காணிக்கை கூட நிற்கிறேன். நான் அதோட நான் சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். நம்ம அங்கே போயிருந்த பாபிலோன் உள்ள அமைப்பில் உள்ளவர் வந்தார், என்னை தேடி வந்தார். நான் அந்த வாசலே நிப்பாட்டினேன். நில்லுங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேணாம், ஜெபம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன். மற்ற மாதிரி நீங்கள் பைபிளை பற்றி ஏதாவது பேசணும்னா வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு. அவர் அப்படியே திரும்பி போயிட்டார். மறுபடியும் நில்லுங்கன்னு சொன்னேன். இதனால நீங்கள் என்ன அந்திகிறிஸ்துன்னு நினைச்சாலும் சரி, வேற ஏதோ தவறான வழிக்கு போயிட்டான்னு நினைச்சாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இனிமேல் நீங்கள் என்ன தொந்தரவு பண்ணாங்க, பைபிள் பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். இது தவறான உபதேசத்தை கொண்டு வருவார். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ரெடி அங்கேருந்து வந்திருக்கிறோம். மறுபடியும் அவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் நம்ம உள்ள இருக்கிறதுக்கு அவர் எவ்வளவு அன்பு, அவ்வளோ அன்பு காமிக்கிறார். ஆனா உண்மையில அவங்கள பாராட்டணும் விஷயம். அதெல்லாம் ஒரு சகோதர சபைக்கு வரலாம் உடனே தேடி வர்றாங்க பாருங்க. ஆனா அன்னைக்கு நம்ம ஐக்கியத்தில் இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க, வரவிட்டா கூட பிரச்சனை இல்லை, அதை வர்ற சகோதரர்களையும் கூட வரவிடாம ஆக்கிறது சில விஷயங்கள்ல. சரி பாவம், அவங்களும் கூட சரி நம்மளால வந்த சகோதரர் கூட இருப்பாங்க, வராத சகோதரர் இருப்பாங்க, அவங்களால நம்ம வந்தவங்க இருக்கும். மாறி மாறி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணலாம்ல, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி பேசலாம்ல. இதெல்லாம் முக்கியம் நமக்கு இல்லையா? வாழ்க்கையில வேற என்ன நம்ம சாதிக்க போறோம்? அப்ப இதெல்லாம் வச்சுதான் கர்த்தர் இயேசு அன்னைக்கே சொல்றாரு. அவர் இதெல்லாம் நீங்க பண்ணாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு ஃபோன் பண்ணி ஒரு விசாரிக்கிறது என்ன மிஸ்டேக், அந்த என்ன ஒரு எவ்வளவு விஷயங்கள் நம்ம தாழ்ந்து போறோம். சொந்தக்காரங்க கிட்ட, வேலை செய்யறவங்கள்ல எவ்வளவு விஷயங்களை தாழ்ந்து போறோம், எவ்வளவு அடி வாங்குறோம். நம்ம ஒரு சகோதரர் கூட நம்ம ஒரு விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, ஒரு பகைமையை மறக்கிற விஷயம் இல்லை. இப்படி இல்லாம எப்படி நம்ம இந்த சபை முடிவடையும்? எத்தனை அறுவடை பண்ணி என்ன பிரயோஜனம்? யோசிக்க மாட்டோம். அதெல்லாம் எத்தனை சபையை சேர்த்து வச்சு எனக்கு தேவன் 4 சபை தந்திருக்கிறாரு, இன்னும் ஒரு சபை தருவன் தெரிவிச்சிருக்கிறார். வேற யாரோ சபை கட்டி வச்ச சபையை தனக்கு சொந்தமாக்குறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, யோசிக்க விஷயங்கள் தேவன் ரொம்ப கவனமா பார்க்கிறார். அதான் அந்த சுவாபம்ங்கிறது இருதயத்தினோட எதை நம்ம எதிர்பார்க்கிறோமோ அந்த எதை அதிகமா தேடி போகும். நம்ம எது தேவையோ அதை மாத்திரமே நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம் பார்க்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த இடர்களை ஏற்படுத்துவதாகட்டும், இந்த இடர்களை வாங்குறவராகட்டும், அவர் எப்படி அவர் மீள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கும்போது பேதுரு சொல்ற வார்த்தை 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. உங்கள் அழைப்பு, உங்கள் தெரிந்து கொள்ளுதல், இதை நீ உறுதிப்படுத்தினாலே என்ன ஆகும்? ஒரு காலம் இடறி விழுவதில்லை அப்படிங்கிற குறித்து பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் யாரையுமே நம்ம குற்றப்படுத்துகிற விஷயங்கள் அதாவது சரியான முறையில் குற்றப்படுத்துற, அதாவது கர்த்தர் இயேசு குற்றப்படுத்தினாரா? குற்றப்படுத்தவே இல்லையா? யாரையுமே குற்றப்படுத்த இல்லையா? இப்ப சீசர்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கிறார் 18ஆம் அதிகாரத்துல? கரெக்டா அந்த அவங்க பலியின் ஜீவத்தை இடையூறு அவசிய விஷயங்கள். இப்ப பாத்தீங்கன்னா இயேசு எங்கேயுமே கோவப்பட்டதா நமக்கு எங்கேயுமே வசனம் இருக்காது, அவர் அடிக்கிற விஷயத்துல உட்பட. ஆனா தேவாலயத்துல பாத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமான செயல் நடக்கும்போது என்ன பண்றாருன்னா கோவப்படுறார். அவர் சாட்டேஜ் அடிக்கலாரு. ஆனா இந்த எல்லாத்தையும் கவுத்து போடுற விஷயம் என்ன ஆகுது? இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. அவ்வளவுமே
சாட்டை கையில் எடுத்து துரத்துறதுனால என்னது, அது கூட கோபத்தினுடைய இந்த உச்சகட்டம் தான். அது அந்த அளவுக்கு தேவனுடைய அந்த பக்தி வைராக்கியத்தில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் நான் பார்க்குறேன். என்ன பார்த்தீங்கன்னா, நான் பெற்றுக்கொண்ட அந்த உபதேசத்திலும் நான் பெற்றுக்கொண்ட அந்த உடன்படிக்கையிலும் உறுதிப்படுத்தணும், தெளிவுபடுத்தணும், உண்மைகளெல்லாம் காணப்பட வேண்டும். அப்போ நம்ம ஒரு காலம் நாம் வந்து இடறிவள போவதே இல்லை அப்படிங்க. ஒருவேளை நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட, சில கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கூட நமக்கு ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சா போதும், நாம எல்லாம் யார், எதற்காக தேவன் நமக்கு இந்த ஒரு 54 சப்ஜெக்டும் கொடுத்து, இந்த சகோதர ஐக்கியத்தை தந்து, இந்த அன்பையும் தந்து, உண்மையான கடவுளையும் அவருடைய குமாரனையும் புரிய வைத்து, இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் திட்டத்தையும் புரிய வச்சிருக்காரு. நான் எல்லாம் ஒரு மனுஷன் சொல்லி எனக்கு புரிய வச்சிருக்காரு யோசிச்சாலே என்ன ஆயிரும், அதெல்லாம் காத்தா பறந்து போயிடும். ஒண்ணுமே நம்ம சிந்தையிலே இருக்காது அன்புக்குரிய சகோதரரை. எனவே எதையும் நம்ம கட்டி ஆள்றதுக்காக யாருமே நம்ம வரல, யாரையும் நம்ம கட்டி ஆள்றது இல்லை. நமக்குள்ள நம்ம கட்டி வச்சிருக்கிறது ஆள்றதுக்கே நமக்கு என்ன இல்லை, நேரம் பத்த மாட்டேங்க. இன்னொரு தடவை கட்டி வச்சு ஆள்றது என்ன பண்றதுக்கு, எனக்கு எல்லா சபையை நான் தான் ஆளணும், எல்லாரையும் நான் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் கூட யாருக்குமே. இது வந்து அன்னைக்கு சீசர்ல இருந்தது. அன்னைக்கு பேதுரு வந்து உள்ளவே மூத்த நிலையில இருந்தவர் தான். ஆனா கண்டிப்பா யாருக்குன்னா அந்த யோசனை வந்திருக்கோம்னா பேதுரு அதிகமா வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவரு அந்த துடுதுப்பு இது அதிகமா இருக்குனாங்க, அவர் தான் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அனுமானமாக காணப்படுகிறது. நெக்ஸ்ட் இதுல இந்த மேற்கொள்றதுக்கு உண்டான அந்த ஒரு அந்த 2 பேர் 1:10 உள்ள ஒரு இதுக்கு ஒரு வசனம், ஒரு வழக்கம் வாசிக்கலாம். 49:79 கடவுள் ஒரு புது படைப்பை முன்னரே தீர்மானித்தார். சிலரை குணாதிசயத்தை வளர்க்க அழைத்தார், சிலரை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஏற்பாடு செய்தார். முழுமையான அர்ப்பணம் செய்து அழைப்பை ஏற்று வைராக்கியத்துடன் பாடுபடுவோம். வாசி சிஸ்டர். நற்செய்தியின் விதிமுறைகள் அவசியம். அழைப்பு நற்செய்தியின் விதிமுறைகள் அவசியம். அழைப்பு அல்லது அழைப்பின் விதிமுறைகள் ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தை திறந்த மற்றும் அழைக்கப்பட்டவர்களுடன் விருப்பமாக விட்டுவிடுங்கள். ராஜ்யத்தில் தமது இறைவனுடன் கூட்டு வாரிசுரிமைக்கான இந்த உயர்ந்த அழைப்பு, இது மிகவும் சிறப்பான அழைப்பு. இது விரைவில் முடிவடையும். ஆமா, கண்டிப்பா முடிவடையும். அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அழைப்பையும் நம்ம தெரிந்து கொள்வதையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது நாம இடறி முடியாது என்று பார்க்கிறோம். மற்றொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 165. சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமா, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அப்படி சொன்னா என்ன பண்ணலாம், வேதத்தை கையில கொண்டுதான் போறது. எப்பவும் கையில பைபிள் இருந்துட்டே தான் இருக்கும். நல்லா மினுக்கு போட்டு இருக்கும், ஆனா பேப்பர்லாம் ஒட்டி இருக்கும். தூங்கும்போது என்ன பண்றது, தலை பக்கத்துல தலைமை பதிலாக தலை மேலே வச்சிருக்காது. உறக்கத்துல அதுக்கு மேல தலை இருந்தாலும் தெரியாது. இதுதான் வேதத்தை நேசிக்கிறதா? வேதத்துல என்ன இருக்குது, சத்தியம் இருக்கு, சமாதானம் இருக்கு, அமைதி இருக்கு. அப்ப அதை நீங்க பிடிக்கலன்னா பைபிளை கையில சுமந்து போய் என்னத்துக்கு இல்லையா? அதான் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவருக்கு மிகுந்த சமாதானம். நேசிக்கிறவர் நெஞ்சிலேயே வச்சுட்டு போற இடங்கள்ல நான் நிறைய பேர் பார்க்குறோம். கிறிஸ்டின்ஸ் மக்கள் எங்க ஊர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சைக்கிள்ல போர்டு அவர் முதுகுல, நெஞ்சில, நெத்தில, யோசிச்சு பாருங்க அவருடைய வைராக்கியத்தை. அப்படி எடுத்துட்டு போறாரு. ட்ரூத் தெரியுமா அவருக்கு? பேசிக்கெல்லாம் கேட்க வந்திருக்கிறார் நார்வேல்ல அவரு. அப்படிப்பட்டவர்லாம் நம்ம அந்த மாதிரி சமக்கல் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இருதய பலகையில் எழுதி வைங்க. நீங்க மற்றவங்களுக்கு தெரியுற மாதிரி எழுதணும்னா உங்களுக்கு நற்கிரியே தான் எழுதி செய்யணும், வசனம் தெரிய வேணாம். நீங்க வசனத்தை உங்க வாங்கும்போது உங்க நற்கிரியே என்ன ஆகும், வெளியே தெரியும். அதுதான் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் கூட காணப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு சமாதானம் வந்து ஒரு பெரிய அமைதியாக்கும். நம்பர் 59 33 பாத்தீங்கன்னா, கடவுள் நம்மை அமைதிக்கு அழைத்துள்ளார். எந்த ஒரு கலவரத்துக்குமோ, எந்த ஒரு கலகலப்புமோ, எந்த ஒரு சலசலப்புக்குமோ இல்லையா, அவர் எந்த இதுக்குமே அழைக்கவில்லை. அவர்கள் அனைத்து விவகாரங்களும் தெய்வீக மேற்பார்வை கீழ் உள்ளன. எதுவுமே தப்பாது. ஒருவேளை ஒளிமறைவை செஞ்சுதான் கூட தேவன் ஒருவேளை வெளியரங்கமாக கொண்டு வரக்கூடிய காலம் கூட விரைவில் வரும். உமது சட்டத்தை விரும்புகிறவர்கள் கடவுளுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது என்ற உண்மையை பாராட்டுவதற்கு கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள். அவருடைய நீதி, ஞானம், அன்பு மற்றும் அதிகாரத்தில் முழு நம்பிக்கை வேண்டும். கடவுளின் சட்டம் கடவுளின் விருப்பத்தை குறிக்கிறது. புண்படுத்துபவர்கள், தடுமாறு செய்பவர்கள், இவர்கள் மூலம் இடரை அடைபவர்கள், கடவுளின் சட்டத்திற்கு எதிராக பொருந்தாதவர்கள், சரியாக பொருந்தாதவர்கள், அதாவது புண்படுத்துபவர்களாகட்டும், ஒரு சகோதரன் தடுமாறு செய்வராகட்டும், ஒரு இடர்கள் செய்வராகட்டும், யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சட்டத்திற்கு
சரியாகவே பொருந்த மாட்டாங்க அப்படிங்கிறத குறித்து அவர் சொல்றார். அன்புக்கு அவர்களே, பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. ஆமா, தன் சகோதரத்தில் அன்பு கூறுவன் ஒளியில இருக்கிறான். அப்போ அன்பு கூறாதவன் இருளில் இருக்கிறான். அவ்வளவுதான், சிம்பிள் விஷயம். சகோதரர் அன்பு கூறுகிறவர் ஒளியில இருக்கிறார்னா, அன்பு கூறாதவர் ஒளியில இருக்கிறார்னா இருளில் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தில் இருக்கிறவருக்கு தான் இடரல் இல்லை. ஒருவேளை இருளில் இருக்கிறாருன்னா அவருக்கு இடரல் எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறத குறித்து பார்க்கிறோம். இறுதி வரை நம்ம முடிந்த அளவு நம்மளால் இயன்ற மட்டும் தேவன் நமக்கு இருந்திருக்க ஞானத்திலும் அவர் நமக்கு ஆதியில் நமக்கு தந்து சின்னையில் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாகவும் கூடுமானவரை சகோதர ஐக்கியத்திலே அன்பிலே பலப்பட வேண்டும். இப்படி அன்பிலே பலப்பட்ட ஒருவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒருவர் இருக்கிறார், இருதயத்துக்கு ஏற்றவர். ஆமா ஆமா, தாவீது. தாவீது என்னெல்லாம் சொன்னாங்க இல்ல, அந்த மலை ஏறி போகும்போது நாய் பன்னி அப்படின்னு சொன்னார் அவரு. தாவீத மலையேறி போகும்போது சீமை யோசிச்சு பாரு, ஏன் அவரை அடிக்கல? அவர் பொறிச்சவர் கூட கேட்டாரு, ஊன்னு சொல்லுங்க, இப்ப மேல இருந்து வெட்டி வீசிடுவோம் அப்படின்னு. ஆமா, அது சாமுவேல சவுல் ஆகட்டும், அந்த சீமை கூட சீமை யாரு அபிஷேகம் பண்ணப்பட்டவரா? இல்ல இல்ல, அது எதுக்காக சொல்றாருன்னா, தேவன் இதை அனுமதிக்கலன்னா வரவே இல்லை. உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான்னு சொல்லுகிறார் தேவன். அதனால தாவீது அந்த விஷயத்த ரொம்ப கவனமா இருக்குது. நான் ஒருவேளை நான் இதுல இறங்கினேன்னா தேவன் அமைதியாவே இருந்துருவாரு. இப்ப அன்னாள் சாமுவேல் விஷயங்களை பாத்தீங்கன்னா, அன்னாள் பெனினால் இருக்காங்க பாத்தீங்களா? பெனினால் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க அன்னால. அன்னாள் ஏன் சண்டை போடல? அண்ணால் சண்டை போட்டா தேவன் அமைதியா இருப்பாரு. இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை நடக்கும், சாமியிலும் பிறந்துருக்க மாட்டாரு. அண்ணால் ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. தேவன் யுத்தம் பண்ணுவார், நான் அமைதியா இருப்பேன் சொன்னார். எந்த விஷயமா இருந்தாலும், நமக்கு ஒரு விஷயம் அனுமதிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, என்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா இருந்தாலும் சரி, தேவனோட அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற விஷயம் என்றைக்குமே நம் சிந்தனை இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, முடிவு பரியந்தமும் சீசர்களோடு கர்த்தர் இயேசு எவ்வளவு அன்பு வைத்து வாழ்ந்தார் அப்படிங்கிறத குறித்து பார்க்கும்போது, யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான நம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாருங்க, முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். பாத்துக்காங்க எப்படி ஒரு ஆரம்ப ஸ்டேஜ். அவங்க 12 பேர் அழைக்கும் போது ஒரு வருஷம் கழியும் போது கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அழைக்கப்பட்டு 1 மாசம் நம்ம மாநில சொல்றாரு, அந்த 1 மாசத்துல அவங்க என்ன பாடுபட்டிருப்பாரு கர்த்தர் இயேசு. அற்புதங்களை செய்துட்டு வாங்கன்னு சொன்னா, அற்புதம் பண்ணிட்டீங்களே கேட்டா, ஆமா அற்புதம் பண்ணிட்டு சொல்லி கை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. பின்னாலே ஒருத்தர் ஓடி விடுவாரு, பாருங்க இவங்களால அப்படி செய்ய முடியல அப்படின்னு. எப்படி இருந்திருக்கு இயேசு கிறிஸ்து? அப்ப அதெல்லாம் பொறுத்து சகித்து போடுற விஷயங்கள் இருக்குல்ல. எவ்வளவு பார்வைகள், எந்த மாதிரியான பேச்சுகள், எந்த மாதிரியான அவமானங்கள், எவ்வளவு அவருக்கு கர்த்தர் இயேசு அவர் அவங்க ஒரு சீசனா ஒரு சிஷியராக இருந்த போதிலும் கூட அதை எல்லாத்தையும் பொறுத்து முடிவு வரையும் அவர் மேல் அன்பு வைத்தார் அப்படிங்கிறது. அதனாலதான் பிதாவை தேவன்ட்ட, நீர் எனக்கு தந்தவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன்னு சொல்லி அந்த ஆணித்தரமான அந்த ஐஎஸ்ஐ முத்திரை பதிச்சு வைக்கிறார். அந்த இடத்துல தீர்க்கதரிசனத்தின்படியாக ஒருவர் கெட்டு போனார், கேட்டின் மகன் ஒருவன் கெட்டு போனானா இல்லாமல் மற்ற எல்லாரும் என்ன நிற்கிறாங்க பாருங்க, 11 பேர் என்ன நிற்கிறாங்கன்னு சொல்லி தேவன் முன்னாடி பாடினார். எப்படி முடிஞ்சது? அந்த அன்பினுடைய அந்த ஆணியை நகர்த்தி கொண்டு போனதுனாலதான் கர்த்தர் இயேசு அவர்களை தங்கள் வாழ்க்கையில் அவர்களை வழிநடத்தி கொண்டு போனார் அப்படிங்கிறத குறித்து பார்க்கிறோம். மன்னிக்குரிய சகோதரர்களே, எனவே சத்தியத்தின்படி நடப்பவர்களுக்கு அன்பு அதிகமா இருக்கும். அது சத்தியம் அன்பின் மூலமாக சத்தியம் 2 கயர்களாக கட்டி இருக்கிறோம் இல்லாம எபேசியர்ல அந்த 2ம் சேரும்போது என்ன ஆகும்? அந்த 2 சேர்ந்தாதான் இடர்கள் வராது. ஆமா, அது சேர்ந்து 2 ஒண்ணு இல்லாம இருந்தாலும் இடர்கள் வரும். சத்தியத்துடன் கூடிய அன்பு இருந்ததுன்னா ஒருவர் நமக்கு இடர்கள் முடியாது. ஒருவர் சத்தியத்தும் கூட ஒருவர் கேட்டா கூட நம்ம யாரும் இடர்கள் பண்ண முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு வசனம் கூட வாசிங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இப்படி இருக்க
ஒருவருக்கொருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காது. வசனங்கள்லாம் நல்லா சொல்லுவோம் இல்லையா? வசனங்கள்லாம் ஒருவர் குற்றவாளி தீர்க்காது. ஆனா முதல்ல குற்றவாளி தீர்க்கல யார் தான்? நம்ம தான். ஸோ ஒரு சகோதரன் டாக்டர் வயசாகி சில விஷயம் சொல்றாரு, என்னதான் ஆகணும்? என்னதான் இருக்கணும்? பொறுத்துதான் இருந்தாகணும். அவர் ஏற்ற விஷயங்களை சொல்லணும், இல்லை நம்ம அவருக்கு புரிய வைக்கணும். இதுதான் ட்ரூத்து. அதை விட்டுக்கிட்டு என்ன பண்றதுன்னா, ஒட்டுமொத்த 1,44,000 பேர்லயும் அவரை ஒதுங்க என்ன பண்றது? ஒதுக்கி வச்சுற மாதிரி ஃபீலிங் பண்றது நடக்கிறது. அவங்களும் நினைச்சுக்கிறது அப்படி. இது வந்து தேவனுடைய சித்தத்துக்கு என்னைக்குமே பொருந்தவே செய்யாது. இது இந்த அவங்க ஜீவியத்துக்கும் இடையூறா இருக்கும். ஒரு ஒதுக்கி வைக்கிற சகோதரனுடைய வாழ்க்கையும் என்ன ஆகும்? இடையூறாக தான் அது காணப்படும். எனவே அதெல்லாம் சொல்றாரு, ஒரு தன் சகோதரன் முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நாம தீர்மானித்து, ஒருவேளை நமக்கு ஒரு இடர்கள் கஷ்டங்கள் ஏதாவது வந்துனா கூட நாம் ஒவ்வொருவரும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத குறித்து பார்க்கிறோம். இறுதியாக ஒரு ரீபன் நம்பர் வாசிக்கலாம். நிறுத்தி வாசிங்க. 17:34. நாம் ஒருவரை ஒருவர் கண்டிப்பதை தவிர்க்க வேண்டும். எப்படி கண்டிக்கலாமா, கண்டிக்க கூடாதா? அதான் அந்த அன்புடன் கூடிய சத்தியத்தை கண்டிக்க. இன்னைக்கு நீங்க மன்னா வாசியம் கூட அவங்கள அருமையான பார்த்தா வந்தது இன்னைக்கு. நெக்ஸ்ட் வாசிங்க சிஸ்டர். ஒரு சகோதரனை ஊக்கப்படுத்துவது அல்லது அவரை விசுவாசத்தை விட்டு விலகச் செய்யும் எதையும் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆமா, ஒரு சகோதரனை ஊக்கப்படுத்துவது. இப்போ நானே இப்போ சப்ஜெக்ட் கீழே வந்துட்டேன், சூப்பரா சப்ஜெக்ட் எடுத்தீங்க பேர் அப்படி சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? சரண் அப்படி மேலே போயிருவேன். மேலே போயிட்டு டமார்னு வெடிச்சிட்டு மறுபடியும் கீழே வந்து விடணும். அதை இப்போ அப்படிதான் சொல்றாரு. ஊக்கப்படுத்த என்ன பண்ணலாம்னா, கேரக்டர் வாய்ஸ் சகோதரர்ல சொல்லலாம். ஒரு சகோதரர் கேரக்டர் வாய்ஸா இருந்தாருன்னா, அவரை மாதிரி நான் உங்களை மாதிரி கேரக்டர் காமிக்கணும்னு ஆசைப்படுறது. அப்படி சொன்னா அவருக்கு பெருமை வருமா? யார் என்ன பண்ணிப்பாரு? தேவனுக்குள்ள சந்தோஷப்படுவார். அப்பா தேவன், நான் இந்த கேரக்டர் வளர்றதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், என்னை வளர்ந்துருச்சு, சகோதரர் என்ன அதை பார்த்து என்ன பெருமைப்படுறேன். எனக்கு அது நான் கிறிஸ்துக்குள்ள நான் பெருமைப்படுறேங்கிற விஷயம் வேற, நமக்குள்ள பெருமைப்படுறதுங்கிற விஷயம் வேற. நெக்ஸ்ட் வாசிங்க. மேலும் ஒருவரை ஒருவர் வழியில் ஊக்குவிப்பதில் திருப்தி அடைகிறோம். இதை நான் ஃபர்ஸ்ட் சொன்னது. கிறிஸ்துவில் நமது சுதந்திரம், நாம் சுதந்திரத்தை பயன்படுத்துவதால் மற்றவர்கள் காயமடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சுதந்திரங்கிறது சுயாதீனம். அந்த சுயாதீனம் இருக்கு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுயாதீனம் இருக்கு. அந்த சுயாதீனத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். நமக்கு அனுமதி இருக்குங்கிறது கூட தெரியணும். ஆனா இந்த சுயாதீனத்தை வந்து துர்க்குணத்துக்கு மூடலா கொண்டுறாங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சுயாதீனம் இருக்குது சரிதான், இதே சுயாதீனத்தை நீங்க துர்க்குணத்தில மூடலா கொண்டுறாதீங்களா அப்படின்னு. துர்க்குணத்தில் யாரே மாதிரி இருக்குன்னு சொல்றாரு தெரியுமா? குழந்தைகள் மாதிரி இருங்க சொல்றாரு. துர்க்குணத்தில் நீ யார மாதிரி இருக்கணும்னா குழந்தைகள் மாதிரி இருக்கணும். அப்போ அந்த சுயாதீனம் வந்து நமக்கு இருக்கும்போது நம்ம குழந்தைகள், அதாவது தன்னை எவ்வளவு தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு அந்த சுயாதீனம் வந்து நம்ம வாழ்க்கையிலே அதிகமாக நம்ம செயல்படுத்துவதற்கு தேவன் சத்திய ஞாபகத்தை அதிகமாக தருவார் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கிறோம். ஏனெனில் இது நமது அன்பு சட்டத்தால் கண்டிக்கப்படும். சிலர் சட்டத்தில் இருந்து சுதந்திரத்தை பரிசீலித்து இந்த சுதந்திரத்தை இன்னும் அறியாத பலவீனமான சகோதரர்களின் காயத்திற்கு சிந்தனை என்று அதை பயன்படுத்தினர். அநேகம் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்முடைய சிந்தனைகளுக்கு தேவன், அதாவது இப்போ உபத்திரவம் பாடுகள்லாம் வருது நம்ம சொல்றோம் இல்ல, உபத்திரவம் பாடுகள்லாம் வந்தோம்னா ஞானம் இல்லாம செயல்படுறது. சில விஷயங்கள் ஞானம் இல்லாம செயல்படுறது, அது கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய உபத்திரம் எதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது நாம வந்து சகிச்சு போறதுல அது பிரீதியா இருக்கும் தேவன் பார்வையில். ஞானம் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து நமக்கு உபத்திரவம் பாடுகள்லாம் வருது. அது வந்து நம்மளே சில விஷயங்களை ஏற்படுத்திக்கிடுவோம். சிலவங்க மற்றவங்க மூலமா நமக்கு வரும் ஞானம் இல்லாமல் செயல்படுற விஷயங்கள். அப்போ அதையும் வந்து நம்ம பகுத்தறிந்து கொண்டோம்னா நாம் நல்லபடியாக நமக்கு ஒரு இந்த பாதையில் ஓடுவதற்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு பலனை தருவார்னு பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. பிலிப்பியர் 1:11. பிலிப்பியர் 1:11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவு ஆனவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஆமா, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று இல்லையா, அந்த நாளுக்குள்ள நாம் இருக்கிறோம். இந்த நாளுடைய முடிவு அந்த நாளுக்கென்று துப்புரவானவர்களும் பரிசுத்தமாய், பிதாவாகி தேவன் பரிசுத்தமாக அழைக்கப்படுறது அதுக்கு தான், தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடரல் அற்றவர்களுமா இருக்கவும் வேண்டுதல் செய்யலேன்னு அப்போஸ்தலன் பவுல் வந்து இந்த ஒரு வார்த்தையை பேசுகிறார். எனவே இந்த நாளிலே இந்த இடரல்களை மேற்கொள்ளுதல் அப்படிங்கிறதான பாடத்தின் தலைப்பிற்களாக சகோதர சகோதரர்களாக உங்களுக்கு நான்
எடுத்துக் கொடுப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு பாடத்தை நான் தனிப்பட்ட முறையில் தியானிக்கும் போது எனக்குள்ள ஏற்பட்ட சில கிளர்ச்சிகள், சில மன உறுதிகள், நம்பிக்கைகள் என் வாழ்க்கையில் வந்தது. அனைவிசமான சில விஷயங்கள், அதாவது தனக்கு சுயாதீனம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் அந்த பாடத்தை கேட்கும்போது எனக்கு அதிகமாகவே எனக்கு வந்துருச்சு. நமக்கு சுயாதீனத்தை நாம் எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது, அதாவது கிறிஸ்துவின் சபையாராய், அதாவது பிதாவாகி தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட எல்லா சகோதரரும் கூடுமானவரை ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய எண்ணமே கிறிஸ்துவின் சிந்தையை அப்படிதான். அதான் சொல்றாரு, ஒருவன் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீசனா இருப்பான். ஒருவேளை என் உபதேசத்தில், அதாவது என் பிதாவாய் தேவ திட்டத்துக்குள் அழைக்கப்பட்ட ஜனங்களோடு ஐக்கியப்பட்டிராமல் அவரை பிரித்து வைக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாகவே என் சீசர்களாக அவர் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லே. இது இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசமாய் காணப்படுது. எனவே அவருடைய உபதேசத்தை நாம் நினைத்திருந்து அனுதினம் நம்முடைய ஓட்டத்தை முடித்து இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கங்களையும் பாராட்டுவாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரும் தேவன் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்காக ரொம்ப தூரத்திலிருந்து நல்ல ஒரு நற்செய்தியை நமக்கு கொடுத்தாங்க. அதுக்காக நம்மளுடைய சபையின் சார்பாக அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம எலெக்ஷன் நடத்தினோம் இல்லையா? போன வாரமா அதுக்கு முதல் வாரமா? போன வாரம் நடத்தினோம். ஓகே, இப்போ போன வாரம் நடத்தும் போது எல்லாமே நம்ம மேக்சிமம் கவர் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னாக்க ஊழியங்களில் எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். அப்போது ஒரு சில பொறுப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில பேர் பெங்களூர்லேருந்து நம்ம சென்னைக்கு வந்து ஊழியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்னென்னா பயண ஊழியர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களையும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சுட்டா நல்லது. புரியுதுங்களா? ஏனதானு இல்லாமல் அதை ரெக்கார்டு பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறது தான் சால சிறந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளுடைய சபையில் வந்து பார்த்திங்கனாக்க கண்காணியாக நம்ம நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். முடிவு பண்ணலை, பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்போது நம்மளுடைய ராஜா பிரதர் அவர்களை வந்து ஓகே நான் வாசிக்கிறேன். ஓகே, ராஜா பிரதர் வந்து நம்ம கண்காணியாக ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதற்கான வேதத்திலேயோ